ஐசோகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. இப்போ நியூவா பார்க்க போற ட்ராமா நம்ம சேனல்ல எப்பவுமே ரிவெஞ்ச் தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி தான் இதுவும் ரிவெஞ்ச் பேஸ்டு ட்ராமா தான். எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பெரிய மனுஷனும் ஒரு இடத்துல வந்து கூடியிருக்காங்க. ஏதோ நல்ல விஷயத்துக்கு கூடியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் அங்க இல்ல. என்ன மாரி இடம்னா, பொண்ணுங்கள வேலை பேசுற இடம். அதாவது ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணுங்கள வேலை பேசி, அவங்க கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற மாரி தான் அந்த இடத்துல எல்லாம் நடத்துறாங்க. அங்க ஃபுல்லா இருக்கிற பெரிய மனுஷன், ஜெனரலு எல்லாமே அங்க தான் இருக்காய்ங்க. ஒவ்வொரு பொண்ணா இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காய்ங்க. அதுல ஒவ்வொருத்தரும் $1000, $500 அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு புடிச்ச ரேட்ட ஏத்தி ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்போ ஒரு ஜெனரல் என்ன பண்றான்னா, இந்த மாரி சாதாரண பொண்ணுங்கள தான் காமிக்காத. யாரோ யூனிக்கா ஒரு பொண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீய. அந்த பொண்ண ஃபர்ஸ்ட் காமி அப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனை பண்றான். இருங்க, இருங்க. நீங்க வெயிட் பண்ண பொண்ணு கண்டிப்பா வரும். அது உள்ள தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காத்திருப்புக்கு ஏத்த தான் வரப்போறா அப்படிங்கிற மாரி ஒரு பொண்ண இன்ட்ரோ குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் அங்க உள்ள மேக்கப் போட்டுட்டு இருந்த பொண்ண யாரோ அட்டாக் பண்றாய்ங்க. அட்டாக் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஆக அந்த பொண்ண அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிளானுக்காக வரா. என்ன பிளான்னா, இந்த சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் நம்ம ஹீரோயின். இப்ப அந்த பொண்ண அட்டாக் பண்ணிட்டு வெளியில ஒரு ஜெனரல் ஒரு ஏலம் எடுத்துக்கிட்டு இருந்தான்ல, அவன்கிட்ட ஒரு மெடிசின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அத எப்படியாவது அவகிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப அந்த அழகான பொண்ணு மாரி இவ வந்துட்டு ஏலத்துக்கு நிக்க போறா. அதுதான் இவளோட பிளானு. இவளோட பிளான் அப்படிங்கிறத விட, இவளுக்கு ஆர்டர் குடுக்குற ஒரு லேடி தான் இந்த மொத்த பிளானையும் சொல்றாய்ங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின அழைச்சுக்கிட்டும் போறாய்ங்க. அதுவும் ஹீரோயின் நடந்து வரும்போதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஆங்கிளா காமிப்பாய்ங்க பாருங்களேன். ஹீரோயின் ரொம்ப அழகா தான் இருக்கிறா. அழகு எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத அங்க ஏலம் எடுக்கிறவங்களுக்கு தெரியல. இவன் வந்து நிக்கிறா. அவ அழகுல மயங்கின ஜெனரல், நான் தான் இவள ஏலம் எடுப்பேன் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே மிரட்டிட்டு, 2000 கோல்டுக்கு நம்ம ஹீரோயின விலைக்கு எடுக்குறான். வேற யாருமே அங்க வந்துட்டு ஏலம் கேட்கல. அதுலயே முக்காவாசி ஹீரோயினோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அவன் கூட வந்த லேடியும், இதுதான் கரெக்டான டைம். அவன் கூட தனியா இருக்கிற மாரி போயிட்டு, நமக்கு தேவையான விஷயத்த எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்லும் பொழுது, இதை எல்லாம் பார்த்துட்டு மேல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கான். அவன் வந்துட்டு அவன் ஒரு ரேட்ட ஏலம் எடுக்குறான். என்னன்னா 20,000 கோல்டு அப்படின்னு. வேற யாருமே அங்க பேசாதப்போ, அங்க இருந்து வாய்ஸ் வந்த உடனே, கீழ இருந்த ஜெனரல் பையப்போல கட்டுப்பாயிட்டு, "அது எப்புட்றா நான் ஏலம் எடுத்தா பொண்ண நீ எடுப்ப?" அப்படின்னு அவனோட அடியாட்கள வச்சு அங்க அடிக்க அனுப்பும் பொழுது, அங்க இருக்கிற அவனோட பட்டிங்க செட்டி மிதிக்கிறாய்ங்க. அப்போதான் தெரியுது, இவன் தான் அந்த சிட்டியோட மார்ஷல் அப்படின்ட்டு. அதுதான் நம்ம சீரிஸோட ஹீரோவும். அத பார்த்து அந்த ஜெனரலே பம்முறான். அப்படியே ஹீரோ கீழ இறங்கி வரும்பொழுது, அத பார்த்துட்டு யார்ரா இது நம்ம பிளான சொதப்புறது அப்படின்னு ஹீரோயின் ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "நீயா?" அப்படிங்கிற ஒரு ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. அப்போதான் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கண் பாயிண்ட்ல நிக்க வச்சுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவ சுட்டுக் கொன்னதே நம்ம ஹீரோயின் தான். ஆக மொத்தத்துல பின்னாடி ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காய்ங்க. அத இப்ப நம்மள்ட்ட காட்ட மாட்டேங்கிறாய்ங்க. அவன் கீழ இறங்கி வர வர, "என்னடா நம்ம திட்டம் இப்படி ஃபாலோ போகுது?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவிங்க, "இல்ல, இல்ல இத எப்படியாவது டைவர்ட் பண்ணிவிடு" அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு, "நான் தான் இப்போ இவள ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ நீங்க அனுப்பி வைக்கலாம்ல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டு. ஒருவேளை என்ன இவனுக்கு தெரியலையா? என்ன அப்படிங்கும்போது, அப்போ ஒரு பேர் வச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பேர சொல்லி ஹீரோ கூப்பிடும்போது, "ஒருவேளை எனக்கு இவன ஞாபகம் இருக்கு. ஆனா அவனுக்கு இல்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. "நேத்து நீ என்னோட சொத்து" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அழைச்சிட்டு போறான். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றதுன்னே தெரியாம போயிட்டு இருக்குது. அங்க ஹீரோயின அழைச்சிட்டு போயிட்டு, அவ கிஸ் பண்ற மாரி நெருங்கி வரும்பொழுது, "நான் இது எனக்கு முதல் தடவ" அப்படிங்கிறப்ப, "ஆ ஓ! அப்ப நோ சொல்றியா? அப்ப இவ்ளோ காசு குடுத்து வாங்குனதெல்லாம் வேஸ்ட்டா போயிடுமா?" அப்படிங்கிறப்போ, "இல்ல இவ்ளோ பேர் முன்னாடி அத பண்றது" அப்படிங்கிற மாரி அவ சொல்லும்போது தான் தெரியுது, அவன் எங்க வச்சு கிஸ் பண்ணியிருக்கான்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க 4 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காய்ங்க. அப்பவே புரிஞ்சு போச்சு, இவன் வேற ஏதோ பிளானோட தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. உடனே, "ஓ! சரி. அத நம்ம பர்சனலா வச்சுப்போம்" அப்படின்னு, இப்போ உட்காந்து டீலிங்க பேசுவோம் அப்படின்ட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேசுறான்னா, இப்ப அவன் மார்ஷலா இருக்கான்ல, ஆனா உங்க அப்பாவ யார் கொன்னது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ண ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு கிடைச்சாளா? அவ கிடைச்சா சாவுக்கு மீறின ஒரு பயத்த அவளுக்கு குடுத்து சாகடிக்கணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காய்ங்க. இது இங்க பேசுறது யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயின பத்தி தான் பேசிட்டு இருக்காய்ங்க. அவளும் யோசிச்சு பார்க்குறா. இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்போது என்ன ஞாபகம் இருக்காதா? அப்படிங்கிறப்ப, ஒருத்தன் எழுந்து வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு, "உனக்கு கிஸ் பண்ண தெரியாதா?" அப்படின்னு. "ஓ! உனக்கு கிஸ் பண்ண தெரியாதா? சரி. அப்போ என்னோட சட்டைய கழட்டி விடு" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். கழட்டி விடலான்னு வரும்பொழுது, "உன் வாயால கழட்டி விடுறேன், கையால இல்ல" அப்படின்னோனே, அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் வேணும்னே தான் நம்மள பழி வாங்குறான் அப்படின்ட்டு. உடனே அவளும் அப்படி வாய வச்சு ட்ரெஸ்ஸ கழட்டும்போது, "ஸ்டாப். நீ போலாம்"
போலாம் அப்படின்னு சொல்லி அவன் செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின பார்க்க அவளும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது, இன்னொருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்றான். அவன் அவன விரட்டி விட்டானா, "என் கூட வா" அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணும்போது வந்து ஹீரோவே ஒரு அடி அடிக்கிறான். "உன்ன நான் ஏன் அங்க விட்டேன்னா, விட்டு புடிக்கணும். அங்க அத்தன பேர் இருந்தாங்க தானே உனக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்லி அவளோட லவ்வர் பேரு இப்போதைக்கு அவ பேர மாத்தி தானே வச்சிருக்கா. அத சொல்லி பச்சக்குன்னு புடிச்சு கிஸ் பண்ணுவான் பாருங்களேன். புடிச்சு ரொம்ப நாள் ஆசை போல புடிச்சு கடிச்செல்லாம் வச்சிடுறான். ரத்தம்லாம் வருது லிப்ல. அவளும் எவ்வளோ தட்டுக்க ட்ரை பண்றா. அப்போ உனக்கு எதுவும் மறக்கலையா? எப்படி மறப்பேன்? எனக்கு புல்லட்ட இறக்குனதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "உனக்கா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் புடிச்சு பயபுள்ள கிஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த சைனீஸ் ட்ராமாவுல ரொம்ப ஓவரா கிஸ் பண்றாய்ங்க போல. அதிகமா கட் பண்ணி தூக்கி எறியணும் போல. அப்போ ஒரு விஷயத்த காட்டுறாய்ங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ தான் ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஹீரோயின காப்பாத்தி கூட்டு போயிருப்பான். ஆனா, அவங்களே பின்னாடி வந்துட்டு, "நம்ம மிஷன் ஓகேவாயிடுச்சு. இவன கொன்னுடு" அப்படின்னு சொல்லும்போது தான், ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ லவ் பண்ற மாரி ஏமாத்தியிருக்கா. ஆனா, வெகுளித்தனமா நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. ஆக மொத்தத்துல இந்த விஷயம் அவளோட கனவுக்கு வரும்பொழுது திடுக்குன்னு எழுந்திரிக்கிறா. அவ ஒருத்தங்க வீட்ல இருக்கா. அவங்களோட பேரண்ட்ஸா? இல்ல அவன் மிஷனுக்காக அப்படி ஒரு வேஷம் போட்டிருக்காளா? அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தின நியூஸ் பேப்பர பார்த்துட்டு, அவங்க ஒரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மெடிசின் இப்போ அவனோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு மெடிசின்க்காக தான் ஹீரோயின் வந்துட்டு அங்க போயிருக்கா. ஆனா, அது இப்போ ஹீரோ கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், வேற வழியே இல்ல. இப்ப ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் பேச வேண்டியதுதான். அது நம்ம டீமுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்களோட ஹெட் சொல்லியிருப்பாய்ங்க. வேற வழியே இல்லாம இப்போ அங்க போய் தான் ஆகணும். இந்த ஹீரோ பார்க்க தான் போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு ஃப்ளவர் விக்கிற பையன், இந்த ஃப்ளவர வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது அவங்க டீமோட ஆளு அப்படின்ட்டு. ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு எப்படியாவது கிட்ட இருந்து அத திருடணுங்கிறப்ப, "இல்ல நான் நேராவே போறேன்." "எது? நீ நேரா போறியா?" "ஆமா, இப்போதைக்கு வேற வழி இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நேரா அவன் ஹீரோவ தான் மீட் பண்ண போறான். அங்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். "என்னது? நீ அவளுக்கு தேவையான மெடிசன நீ எடுத்து வச்சுக்கிட்டு, உன்னோட பழைய எக்ஸ பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கியா?" "ஆமா. அவள இப்ப நீ என்ன பழி வாங்க போறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "பழின்னு சொல்ல முடியாது. அவள சிதில் சிதறா செதுக்க போறேன். இவனுக்கு எவ்ளோ பெரிய வலி கொடுத்துட்டு போனா, அவள நான் சும்மா விடுவேன்னு நெனைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு அவ உன்ன திருப்பி வந்து பார்க்க மாட்டான்னு தான் நெனைக்கிறேன். இல்ல, அவளுக்கு ஒரு விஷயம் என்கிட்ட தேவைப்படுது. அதனால கண்டிப்பா தேடி வருவா." "ஆமா, இந்த மருந்து விஷயத்த நீ எங்கேருந்து எடுத்த?" "அந்த ஜெனரல் பயபுல இருக்கான்ல, ஹீரோனுக்கு விட என் கூட போட்டி போட்டானே, அவன்கிட்ட இருந்து தான் ஆட்டைய போட்டேன். இத யாரு திருடுனதுன்னு கூட இந்நேரம் அவன் தேடிட்டு இருப்பான்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, "கண்டிப்பா உன்ன தேடி வரமாட்டா." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்கிறப்பயே, ஹீரோயின மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோனே செம்ம ஷாக் ஆகுது. ஆக மொத்தத்துல உன்னோட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. அவள நல்லா நீ செதில் செதிலா செதுக்குறியோ, இல்ல வெட்டி துண்டு துண்டா போடுறியோ, ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்து மீட் பண்ண வரா. அப்படி மீட் பண்ண வரும்பொழுது, அங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு. அது வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல அப்படியே அன்ப பரிமாறிக்கிறதுக்காக அந்த ஃப்ளவர வச்சிருந்திருப்பாய்ங்க போல. அது இன்னமும் அவன் இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு, "இந்த ஃப்ளவர நீ இன்னும் வச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு அவ கேட்கிறப்ப, "ஓ! இதுவா? சில பூக்கள் வந்துட்டு நமக்கு வாசத்த கொடுக்கும். சில பூக்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காயத்த கொடுக்கும். ஆனா, எனக்கு ரொம்ப ரொம்ப துரோகத்த குடுத்த ஒருத்தங்கள நினைவுபடுத்துறதே இந்த பூ தான். அதனால இத பார்த்து பார்த்து அந்த துரோகத்த மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இத இங்க வளர்க்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, எதுக்கு இப்ப நீ என்ன தேடி வந்திருக்க?" "நான் எதுக்கு உன்ன தேடி வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தேவை அந்த மெடிசன்." "எது? மெடிசனா? அப்படிலாம் எதுவும் இல்லையே." "இல்ல, அந்த ஜெனரல் எடுத்துட்டு நீ எடுத்துட்ட அப்படிங்கிற நியூஸ் எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அது குடுத்தீன்னா நெறைய பேரோட உயிர காப்பாத்தலாம். அது எங்களுக்கு தேவைப்படுது." அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "நான் எதுக்கு? நான் எதுக்கு குடுக்கணும்?" அப்படின்னு ஹீரோ வழக்கம் போல வம்பிழுக்க, இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. இதுக்காக நீ ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம். ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட்ல என்ன இருக்குன்னா, நான் இப்போ இந்த நிமிஷம், இந்த நேரம் என் கூட இருக்கல. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். நான் நிக்கணும், போணும். ஏன் நாய் மாரி கால நக்கு நக்குனு நக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கன் எடுத்துட்டு சுட பாப்பா பாருங்களேன். அப்படியே திருப்பி வச்சு ஒரே சுட்டு தான். எங்க ஹீரோயின போட்டு தள்ளிட்டானோன்னு தான் யோசிச்சேன். ஆனா அவன் சுட்ட குண்டு அவ கன்னத்துல மட்டும் ஒரு கீச்சல போட்டு போயிருக்கும் பாருங்களேன். இது கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் ஓகே. இந்த போர்ஸுக்கு ஓகே தான். உனக்கு இந்த கான்ட்ராக்ட் புடிக்கல அப்டின்னா, நீ இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனா மெடிசின் கிடைக்காது அப்டிங்கும்போது, ஹீரோயின் கிளம்பி போயிடுறா செம்ம கடுப்புல. ஆனா போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறா, அது நமக்கு ரொம்ப முக்கியமே அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் பட்டன்னு வந்து அதுல சைன் போட்டு, ஓகே, இப்போ நான் உன்னோடவ. நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்டிங்கிற மாரி சொல்லும்போது, ச்சீ, அதுவா வரும்போதெல்லாம் எனக்கு அது சுத்தமா புடிக்காது அப்டிங்கிறப்ப, உன்னோட மைண்ட் தான் என்னடா? ஏன்டா இப்டி என்ன படுத்தி எடுக்குற அப்டிங்கிறப்ப, இந்த கன்னத்துல கோடு விழுந்தே. கொஞ்சம் புல்லட்ட உள்ள இறக்கியிருக்கணும் அப்படிங்கிற மாரி கோவத்துல பேசும்பொழுது, அப்படியே அவ தட்டி விட்டு போலான்னு நெனைக்கிறப்ப, "நில்லு. இல்ல நான் நிக்க முடியாது." "ஏய்! இப்ப சைன் போட்டுருக்க. அப்போ நீ நின்னு தானே ஆகணும்." அ அப்படின்ட்டு பட்டுன்னு போய் லிப் லாக் அடிச்சிடுறான் மறுபடியும். அவ எவ்வளவோ தடுத்து தள்ளி பார்க்குறா. "நீ கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுருக்க. அதுல 1% கூட எனக்கு இப்ப நீ ட்ரூவா நடந்துக்கலையே." அப்படின்னு சொல்லும்போது, ட்ரூவா நடந்துக்கணுமா அப்படின்ட்டு அவளும் புடிச்சு லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. 2 பேரும் மாத்தி மாத்தி லிப் லாக் பண்ண கடைசில நான் சைன் போட்டதுல ஓரளவுக்காவது நான் உண்மையா நடந்துக்கிட்டேனா?
அப்படின்னு சொல்லி, "இப்ப நான் இங்கேருந்து போலாமா? அந்த மருந்து, அது உன்ன தேடி வரும். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனச்சுட்டு ஹீரோயின் போறா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம், அவிங்களோட லீடர் இருக்காங்கல்ல, அவிங்க இருந்துட்டு, "நீ எப்படி அத வாங்கிட்டு வந்த? என்ன சொல்லி வாங்கிட்டு வந்த? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாம இப்ப பண்ண போற விஷயம் கொஞ்சம் பெரிய விஷயம். உனக்கு என்கேஜ்மெண்ட்ன்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கு எங்கேயும் தடையா அவன் ஹீரோ வந்துர மாட்டான்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அதெல்லாம் வரமாட்டான்." அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ கண்ணாடியில கிரீன் கலர் ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப வெளியில இருந்து கார்ல இருந்து நம்ம ஹீரோ பையன் ஃபுல்லா நம்ம ஹீரோயின தான் பார்த்துட்டு இருக்கான். அதாவது இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அவ கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு காமிச்சு, அழகா இருக்கான்னு கேட்கும்போது அவன் மெய்மறந்து நின்னுருப்பான். அத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற டிரைவர் வந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து கையில குடுக்குறான். கையில குடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு நியூஸ் பார்க்குறாய்ங்க. இந்த மாரி ஹீரோயினுக்கு என்கேஜ்மென்ட் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ஃபேமிலியோட என்கேஜ்மென்ட் 2 பெரிய ஃபேமிலி இணைய போகுது அப்படிங்கிற மாரிலாம் நியூஸ் குடுத்தோனே, செம்ம கடுப்பாவுது. ஹீரோயின் அங்க பக்காவா ரெடி ஆகி போயிட்டு, என்கேஜ்மென்ட் பண்ண போற ஆள் யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் மாரி தான் இருக்கான். அவன் வந்துட்டு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். "உனக்கும் இந்த என்கேஜ்மென்ட் லிஸ்ட் இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது? நம்ம 2 ஃபேமிலிக்காக இத பண்ணி தான் ஆவணும். எனக்கு என்னமோ 2 பேருமே நம்ம ஆப்போனன்ட் மாரி தான் தோணுது. நம்ம அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிச்சுட்டு போயிடுவோம். மத்தபடி அது நடக்கிறது நடக்கட்டும். எனக்கு என்னமோ இந்த என்கேஜ்மென்ட் கேன்சல் ஆயிடுன்னு தான் தோணுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நேரா ஹீரோவோட படம் உள்ள வந்து நிக்குது. நின்னதுக்கு அப்புறம், "இந்த என்கேஜ்மென்ட் நடக்கக்கூடாது." அப்படின்னு அவன் சொன்ன உடனே, ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "இங்க என்ன வேலை? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இத நான் தடுத்து நிப்பாட்ட வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றப்ப, "இது யாரு? உன்னோட ஃபியான்சேவா?" அப்படின்ட்டு ஹீரோ மொரட்டுத்தனமா நடந்துக்க பார்க்குறான். அந்த நேரத்துல அந்த ஃபியான்சே பையன் இருக்கான்ல, "அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா? ஆனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் குடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? ஐயோ! இவரு என்னோட அங்கிள் மாஸ்டர்லாம் இருக்காரு. அதனால இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு குடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ஹீரோயின் காதுல போயிட்டு, "அம்மம்மோ! ரொம்ப ரகடான ஆளு. ஆனா ரொம்ப ரொமான்டிக்கான ஆளும் கூட. நெறைய பொண்ணுங்க சுத்துது." அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கிட்டேன். இவருக்கு ஃபியான்சே கூட இருக்காங்க தெரியுமா? ஒரு பொண்ண நிச்சயம் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லும்போது தான், ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு வெளியில வரும்போது, ஒரு பொண்ண இன்ட்ரோ குடுக்குறாங்க. அவங்க தான் வந்துட்டு ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு போல. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு, "இது வந்துட்டு அந்த மேன்ஷன்ல இருந்த பொண்ணு தானே. அந்த மாரி தப்பான பொண்ணு தான் இங்க ஏன் வருது?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின பார்த்து தப்பா பேசியிருப்பாய்ங்க. அப்பதான் அவளுக்கு அது ஞாபகம் வருது. ஆனா, ஹீரோவோட ஃபியான்சேக்கு இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி அப்பவே டவுட் பட்டுருப்பா. அத ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டு, ஆஹா! ஒரே ஃபேமிலில தான் வந்து இப்ப நம்ம சிக்கியிருக்கோமோ அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவன் கேட்குறான், "அங்கிள் உங்களோட ஃபியான்சே எங்க? இங்க கூட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். இங்க வரவே இல்ல. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன?" அப்படிங்கும்போது, "அவங்க இங்க தான் இருக்காங்க." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், எங்க ஹீரோயின காட்டிட்டுருவானோ அப்படிங்கிற பயத்துல ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கா. எங்க? எங்க? காணோம், காணோம்." அப்படின்ட்டு அவன் எட்டி பார்த்து தேடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பக்கத்துல வந்துட்டு, இங்க வெள்ளையா இருப்பாங்க. ரொம்ப குள்ளமாவும் இருக்க மாட்டாங்க, ஹைட்டாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா திருட்டு மொழி முழிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது, "அப்படி யாரும் இங்க இல்லையே அங்கிள்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். உடனே இருந்துகிட்டு, "ஆமா, இதுதான் உன் ஃபியான்சேவா?" "ஆமா அங்கிள்." அவங்களோட உதட்டுல என்ன காயம் அப்படின்னு நீ கேட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, உம்மா குடுத்து கடிச்சு வச்சவனே இவன் தான். ஆனா கேட்டியான்னு கேட்கறான் பார்த்தீங்களா? அவனே வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு அவன் கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "ஒரு வெறி புடிச்ச நாய் என்ன கடிச்சிடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஆமாமா, என்கிட்டயும் ஒரு வெள்ள பூனை இருந்துச்சு. அந்த பூனைக்கு நான் நெறைய பால் ஊத்துனேன். ஆனா அது என்ன பொறாண்டி விட்டு போயிடுச்சு." அப்படின்னு, "நீங்க இப்ப 2 பேருமே பெட்ட பத்தி தான் பேசுறீங்களா?" அப்படின்ட்டு அந்த ஃபியான்சே பையன் கேட்கறான். அது உடனே 2 பேத்துக்கும் புரிஞ்சு போச்சு. மாத்தி மாத்தி 2 பேத்தையும் தான் திட்டிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு. சரி வாங்க ஒண்ணா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, ஃபியான்ஸோட அப்பா இருக்காருல்ல, 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப் ஆச்சே. அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க. "நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கு. உங்க அப்பாவும் வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா ஒரு கட்டத்துல நின்னாரு. அத நெனச்சு இப்ப நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஹீரோயின தான் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் கேட்கும்பொழுது 2 பேரோட பேரிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஆனா அவன் வந்துட்டு வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின. அதுக்கப்புறம், "எங்க அங்கிள் ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிறாருன்னு தெரியவே இல்ல. அவர்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு." அப்படிங்கிற மாரி அந்த ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு சொல்லிட்டு இருக்கு. உடனே இவன் என்ன பண்றாருன்னா, "இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. நான் போயிட்டு ட்ரெஸ்ஸ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு." அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது, ஹீரோ எங்க வந்துருவானோ அப்படிங்கிற பயத்துல தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு, "என்ன தேடிட்டு இருந்த போல?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "நான் உன்ன எதுவும் தேடிட்டு இருக்கல. ஆமா, நீ இங்க என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்க? எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள நீ ஃபியான்ஸாவே வந்த? அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. என்னோட லைஃப்ல நீ வராதன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க." அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கும்போது, யார் ஃபேமிலிக்குள்ள யார் வர்றது? "நீ தான் என்னோட ஃபேமிலிக்குள்ள வர." அப்படின்னு அவ கிட்ட நெருங்கி, "இங்க பாரு,
இப்போ நினச்சா கூட நான் எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாரு இப்போதைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா நீ எனக்கு அங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லாத சொல்லாத அப்படின்ட்டு அவளை இன்னும் நெருக்கமாக போய் கிஸ் பண்ண பார்க்குறான். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம சம்மன் வந்து கதவை வேற தட்டுறான். இந்த மாதிரி டைம் ஆச்சு எல்லாருமே கூப்பிடுறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வரேன் அப்படின்னு இங்கே ஹீரோ பண்ணாத செல்மிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவளால் ரியாக்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா நான் போகணும் அப்படின்ட்டு அவள் வெளியில் போகும்போது ஹீரோயினை டோரோட அணைச்சி வச்சு அவன் வந்துட்டு கொஞ்சம் ராங்காக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினாலையும் தன்னோட ஃபீலிங்ஸை எதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஆனால் வெளியில் இருக்கிற பச்சை மண்ணு உள்ள நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நான் ஓகே தான்ட்டு அவளால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி ஹீரோ அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது உடனே தப்பாக நடந்துக்கிற மாதிரி போய் திடீர்னு பின்னாடி இருக்கிற ஜிப்பை வந்துட்டு போட்டு விட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ கேன்சல் பண்ணணும், இல்லை இது பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிறப்ப என்னால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு அவள் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே டபுக்குன்னு வெளியில் போனதுக்கப்புறம் அவன் ஷாக்காயிரான். நம்ம பச்சை மண்ணு அங்கிள் நீங்கள் என்ன உள்ளே பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரோலை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் போனோடனே அவனுக்கா ஒரே குழப்பம். ஹீரோ எவ்வளோ சொல்லி கேட்காம போயிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக போய் நிற்கிறப்ப கரெக்டாக ஹீரோயினோட ஒரு குரூப் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு ஆள் வந்துட்டு இங்கே பாரு இப்போ வந்துட்டு ஹீரோ வேற ஒரு ட்ராப் ரெடி பண்ணிட்டு இருக்கான், இதில் நம்ம சிக்கணும், நம்ம மாட்டிப்போம், தயவு செய்து அவன் சொல்கிற மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி இப்போ இருந்து இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து நியூஸ் வந்தோடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆகா அந்த கான்டாக்ட் எதுவும் காட்டிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கத்துக்குட்டி பயப்பிள்ளைகிட்ட நான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன், இங்கே வந்த எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து டுக்குன்னு ஓடி போகிறான் ஹீரோவை பார்க்க. அங்கே பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. நீ அவ்வளோ சீக்கிரம் தான் இந்த பிள்ளைய விட்டு கொடுத்துட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் கத்துக்குட்டி பையன் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான் உன் மேலே, அதையே இப்படி கெடுக்கிற, அவங்களுக்குள்ள நீ போகலாமா, என்ன இருந்தாலும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு உறவு முறை தானே வரும் அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த ஒரு உறவு முறையும் வேணாம், அவளை நான் அணுவனவா டார்ச்சர் பண்ணணும், எனக்கு நீ செய்யறத பார்த்தா அவளை அணுவனவா டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, என்னமோ மறுபடியும் லவ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லணும். லவ் எல்லாம் துளி அளவு கூட இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. அடப்பாவி என்கேஜ்மெண்ட் அப்போ நீ பிரேக் பண்ணிட்டியாடா, நான் சொன்னல அவளை அணுவனவா சித்திரவதை பண்ணணும் அப்படின்ட்டு, நீ கொஞ்சம் வெளியில் இருக்கியா, நாங்கள் 2 பேரும் பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், உன்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ சொன்னதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டே நீங்கள் மறந்துட்டீங்க, மற்றபடி நான் எதுக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன வேணாலும் பண்ணு, என்னை எப்படி வேணாலும் பனிஷ் பண்ணு, ஆனால் அந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாத, என்னை பழி வாங்கிறாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு வேறு வழியே தெரியாமல் நீ என்ன வேணாலும் இதை பழிக்கோ அப்படின்னு வந்து நிற்கிறப்ப இந்த பாரு உன்னெல்லாம் அணுவணுவா சித்திரவதை செய்ய தானே ஆசைப்படுறோம், உன்னை பனிஷ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, நீ கேட்டல மெடிசன் அதை நான் தரவும் முடியாது, இங்கேருந்து கிளவு உன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கும்போது அவள் போயிட்டு வெளியில் போயிட்டு தன்னைத்தானே பனிஷ் பண்ணிக்கிறா. இங்கே வந்து உள்ளே பார்த்தா எங்கப்பா அந்த பொண்ணை காணோம் அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அதை பற்றி எனக்கு தெரியாது, எப்போ வெளியில் வெத்தர் செம்மையாக இருக்கு, பனி ரொம்ப கொட்டுது, செம்ம வெளியில் போனால் ஃப்ரீஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு ஜனநாயகி பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் அங்கே நின்று தனக்குத்தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்கா, இன்னும் சமாதானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு டேய் வச்சான் நீ பண்ணுறதெல்லாம் பெரும் வேலையா இருந்தா, அந்த புள்ள வெளியில் இருந்து ஃப்ரீஸ் ஆகிற நிலமையில உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்குது, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு நான் யாரையும் மன்னிக்கிற மைண்டில் கிடையாது, டீ பனி பெய்யறத பார்த்துக்கோ, நேரம் கூட இன்னும் அவன் ஃப்ரீஸ் ஆகிடுவா, அதுக்கப்புறம் அவன் உயிருக்கே ஆவதாயிடும் அப்படிங்கிறப்ப அவளுக்கா உயிருக்கா அவன் இன்னும் 4 பேர்த்த சேர்த்து கொண்டாலும் கொள்வாடா, நீ வெறிஞ்ச அவன் மேலே இருக்கிறதுக்குள்ள நீ ஏன் பாதியில் போய் கூட்டு வர போற அப்படிங்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துருக்கான். வெளியில் ஹீரோயின் அப்படி குளூர்ல நட்டிங்கிட்டு இருக்கா, இருந்தாலும் ஹீரோ பாப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இன்னும் அங்கே நட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வேற கிரஷ் இருக்கிற ஒரு பொண்ணு காட்டியிருப்பாங்களா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ பார்க்க வருது. அப்பா அவன் என்ன பண்றான்னா வெளியில வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா போய் ஜன்னலை திறந்து பார்க்கும்போது ஹீரோயின் நின்றுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பதறிடுது. உடனே போயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஹீரோயின் கொடையில நிப்பாட்டி அவளோட கோட்டை கொடுத்து இங்க பாருங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட நல்லபடியா நடந்துக்குது. இதை பார்த்தா அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கால அவதான் ஓவரா எதிர்றா, ஒன்னெல்லாம் மதிச்சு என்னோட எஜமானி வந்துட்டு ஒரு கொடை கொடுத்து கோட்டை கொடுத்தா அதை நீ வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறப்ப இல்ல அப்படி இல்ல நான் ஒரு தண்டனைக்காக இங்க நின்றுட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டா இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கொடுத்ததை ஏத்துக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, நான் இப்போ ஒரு முடிவுல இருக்கேன் அதனாலதான் நான் இப்படி இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி இதுதான் உன் முடிவா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பும்போது அப்ப ஹீரோயின் ஒன்று கேட்கறா, நான் இங்க நிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப இல்ல ஹீரோ தான் வெதர்ல இருக்கு அப்படின்னு பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு லைட்டா புரிஞ்சிருது பையன் வேணும் தான் நான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அங்கே வந்து சடனா ஹீரோ வந்துட்டு கொடை எடுத்துட்டு வரான். இதை பார்த்த உடனே அப்படியே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு கொடையை எடுத்துட்டு வந்து நமக்கு தான் காட்ட போறான் அப்படின்னு நினைச்சா மேல கிரஷா இருக்குல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடையை கொடுத்து இந்த கொடை உனக்கு கரெக்டா இருக்கும், ரொம்ப பனி இடைஞ்சல்ல வந்துட்டு இருக்குது, அதனால நீ வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மூஞ்சில சாணியை பூசிட்டு போறான், வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி பண்ணோடனே ஹீரோயினுக்கு இன்னும் கட்டுப்பாயிடுது.
ஒன்றும் அப்பயும் சொல்கிறா அவர் ரொம்ப பாவமா அந்த அளவுக்கு தான் நீ பாவப்பட தேவையில்ல, நீ வா போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கே தனியாக விட்டுட்டு பயபுள்ள அங்கேருந்து கிளம்பிடுறான். நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் நின்று ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் பயபுள்ள ஜன்னல் திறந்து அசல்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே அவன் தண்டனை முடிஞ்சது, இன்னொன்று என்ன இது மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப, நீ என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இப்படி நகரும் பொழுது அவனால் காரை எடுத்தே வைக்க முடியல. ஸ்லிப்பாகி விழ போகிறப்ப தன்னோட கை அவனை மீறி அவன் லவ்வை வெளியில கொண்டு வந்து அப்படியே பிடிக்கலான்னு போகுது. ஆனால் அவன் மேலே இருக்க கோவத்தில் அப்படியே கையை மூடி வச்சுக்கிறான். பயவில்லை, ஏன் தடுமாறி அப்படின்னு நடந்து போறா. வீட்டுக்கு போனோன்னே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு அவளோட பாஸ்டம் ஹீரோ இருந்தது தான் ஞாபகம் வருது. அதில் ஹீரோக்கு என்ன பண்ண அப்படிங்கிறது முழுசாக தெரியல. ஆனால் அவளுக்கு அதுதான் நினப்பா வந்துட்டு இருக்குது. ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் எப்பவுமே ஃப்ளவர் வைக்கிற மாதிரி அவனோட சிஐடி ஆளுங்கள் வந்துட்டு ஹீரோனுக்கு ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நீ ஹீரோ கிட்ட அடங்கி போகிறது தான் நல்லது, நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ என்கேஜ்மெண்ட் ப்ரோக் பண்ணதுல இருந்துட்டு கவர்னர் இருக்கார்ல, உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு, உன் ஃபேமிலி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு, அதனால நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க, இப்போதைக்கு எதையுமே வெளிக்காட்டிக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃப்ளவரை கொடுத்துட்டு போக கரெக்டாக ஹீரோயின் பின்னாடியே ஒரு சில செக்யூரிட்டிஸ் கார்ட்ஸ் வந்துட்டு லாக் பண்ணுறாங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோட ரிலேஷன் தான். இப்போ கல்யாணம் நிப்பாட்டிட்டு வந்தாங்க கத்துக்குட்டியோட அப்பா, அவர் வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய போக ஹீரோனை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஹீரோ வந்து உட்காந்துருக்கான். இந்த கவர்னர் என்ன பண்ணுறாருனா, என்னோட குடும்ப கௌரவத்தை குறைச்சிக்கிட்டு, என்னதான் நீங்கள் ஓரளவுக்கு கௌரவமான குடும்பம் இருந்தாலும் என் லெவலுக்கு இல்லை, அப்படி இருந்தும் நான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன், என்னோட வருவதாக ஆக்கிக்க, ஆனால் நீ என்ன பண்ணுன அதுக்கான முழு விளக்கத்தை என்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்கிறப்ப, அங்கிள் அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு டைம் அங்கிள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன், என்னோட துப்பாக்கிலேருந்து புல்லட்டு உன் தலையிலே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் பக்கத்தில் இருந்துட்டு, ஆமாம் அதுக்கான காரணம் என்ன, அதை கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், என்ன இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் வெறுப்பேற்றிட்டு இருக்க. அவனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு என்ன காரணம், எதுக்காக நிப்பாட்டின, நீ நிப்பாட்டிட்டு போனதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன் நிப்பாட்டின, எதுக்கு நிப்பாட்டின, அது எனக்கு நல்லாவே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ நீ பதில் சொல்லலை அப்படின்னா உன்னை நான் போட்டு தெரியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோவாலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் இருக்கிறதுக்கு என்ன ஆப்போசிட் வைக்கிறா. ஒரு வேலை உங்களுக்கு நீங்கள் ஏதாவது காதல் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை வேற ஏதாவது மோட்டிவ்ல நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறப்ப கத்துக்குட்டி பயப்புள்ள ஓடி வந்துட்டு, இல்லை இல்லை அப்பா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். என்ன லூசுத்தனமா வளரிக்கிட்டு இருக்க, இப்போ தானே என்கேஜ்மெண்ட் வேணாம் அப்படின்னு ப்ரோக் பண்ணிட்டு ஓடினா, நீ என்ன இப்போ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அவங்க வந்துட்டு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதில் போயிட்டு, அப்படியே சொல்லுங்க இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் உள்ள ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுலேயும் நாசுக்கா கேட்குறான், என்னன்னா அப்படியா எனக்கும் அப்படி தெரியலையே, இவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி, அங்கிள் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா இவங்க வந்துட்டு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இது என்னதான் ஒரு பிஸ்னஸ் டீலாக இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் தான் எனக்கு வயசு கம்மி, அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, அது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அது வரைக்கும் நான் பேச்சலராகவே இருப்பேன். ஆனால் இந்த விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னா அவரு என்ன வந்துட்டு தண்டிச்சிருவாரு, அதனால நீங்களே இது நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டு ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் தான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்டா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு புது கதையை ஓட்டிட்டு இருக்கான். அவரும் கேட்கிறாரு அந்த கவர்னரும், இதுதான் உண்மையா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் வேற வழி தெரியல. ஆமா நான் வந்துட்டு உங்க பையனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்காக பத்திக்கிட்டு வருது, செம்ம கோபம் வருது. ஆனா ஹீரோவை வெறுப்பேத்தணும்னா ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், அவன் வயசை பார்க்காம லவ் பண்ணேன், ஆனா அவன் இப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, கட்டுப்புள்ள அங்க இருக்கிற ஒரு சவுக்கு எடுத்து அவர் பையனை அடிக்க போகையில கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள குறுக்க போந்து அந்த அடியை அவ வாங்கிக்கிறா. இப்ப எதுக்கு நீ அவனுக்காக நீ வாங்கிக்கிற அப்படின்னு பார்த்தா, நீ என்கேஜ்மெண்ட்டே ப்ரோக் பண்ணிருக்க கூடாதுல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, என்ன இருந்தாலும் அவன் சின்ன பையன், அவனுக்காக நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட எண்ணம் என்னன்னா, ஹீரோனை காப்பாற்றத்துக்காக தான் தான் மேல ஒரு படியை தூக்கி போட்டுக்கிட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குட்டி பையனோட காதுல கரெக்டா சொல்லிடுற ஹீரோயின், என்னதான் நீ என்னை காப்பாற்ற நினைச்சாலும் இது வந்துட்டு எனக்கு சேர வேண்டியது தான், நான் தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை ப்ரோக் பண்ணிட்டு போனேன், அதனால நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப ஹீரோ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். இப்போ நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போய்டும், நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அது மிகப்பெரிய பிரச்சனையாகும், அதனால இதை அமைதியாக விடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான்.
அவர் செம்ம கடுப்பட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு திட்டிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு காயப்பட்ட உடனே நம்ம கூட்டி போய் போலதான் ஹீரோ கிட்ட, ஐயோ உங்களுக்கு இவ்வளோ ரத்தம் வருது, என்னால் இப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாது, அப்பா வேற செம்ம கோவத்தில் இருக்காரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் மாமா கிட்ட சொல்றேன், அங்கிள் கிட்ட சொல்றேன், அவரு உங்களை அழைச்சு போவாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் நானாவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவன் என்ன பண்றானா, அங்கிள் நீங்க இவங்களை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு சரியாக்கி தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோ இதெல்லாம் கண்டுப்பானா, நீ எக்கடா கேட்டு போ எப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் அந்த அடி வாங்கின சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அப்படியே காரை நிப்பாட்டுற மாதிரி வந்துட்டு அவனை வெறுப்பாக்கிட்டு போவோம் பாருங்களேன். இதெல்லாம் வேணும்னே பண்றது இல்லத்தனம். கவர்னருக்கு ஹீரோ சொல்றதுலேயும் நம்பிக்கை இல்லை, ஹீரோயின் சொல்றதுலையும் நம்பிக்கை இல்லை, முக்கியமா தான் பையன் சொல்றதுல சுத்தமான நம்பிக்கை இல்லை. அதனால தன்னோட பாடி கார்டை கூப்பிட்டு, இனிமேல் நீ ஹீரோயினை தனியா வாட்ச் பண்ணு, அவ தனியா இருக்கிற நேரத்துல அவளை கொண்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பிளானை போட்டு அனுப்புறாரு. இங்கதான் ஹீரோயின் தடுமாறி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கா. அப்படி சேர்ந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனா அதுக்கான மெடிசன் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற நர்ஸுங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. வாட்ச் பண்ணிடுறவங்க யாரு அப்படின்னு நர்ஸ் திரும்பி பாக்குறப்ப ஒரு கேப் பட்ட ஒருத்தன் ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவன் ஷாக்காகி திரும்பிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் அங்க காணோம். யார் இங்கேருந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் போட்டு குழம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போனது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ தான் அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். அரை மயக்கத்துல எழுந்து பார்த்த உடனே, எதுக்கு என்னை மறுபடியும் இங்க கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, ஒழுங்கு மரியாதை நீயே காரை விட்டு கீழே இறங்கிடு, இல்ல நீ கொஞ்ச நேரத்துல செத்துருவ, எப்படியும் உன் கையால சாக பிறந்தானே அதுக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப காரை விட்டு கீழே இறங்குறீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு வழியா சம்மதிக்கிறா. சம்மதிச்சது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவருக்கு ஹெவியா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. இங்க பார்த்தா பயப்புல புக்கு படிக்கிற மாதிரி அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் பதறிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதே நேரம் அங்க கவர்னர் வீட்டை காட்டினா அவர் போட்டு அந்த 2 கேப்பு போட்டு வந்தாங்களா, அவங்கள போட்டு ஃபோன்லேருந்து எடுத்துட்டு இருக்காரு. எப்படி அவன் நம்ம கண்ணிலேருந்து எப்படி மிஸ் ஆனா, அப்போ யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்கு, லூசு பசங்களா உங்களை நான் நம்பினத்துக்கு அப்படின்னு அந்த ஆள் கட்டுப்பாய் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்ன நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கிற, ஆமாம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஆளுக்கு ஹீரோயினை கடத்திட்டாங்களாமா, இல்லை அவள் இப்போ சேஃபாக தான் இருக்கா. ஓ சேஃபாக இருக்காளா, அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புக்கை படிச்சுட்டு இருக்கல, அதனால ஒரு சில நியூஸ் எனக்கு வந்தது, புக்கு படிக்கிறதுக்கும் அது என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உன் செய்கையும் சரியில்லை மொழியும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருமிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளோட ரூமுக்குள்ளே போயிட்டு, சரி கொஞ்சம் வாமா வச்சுக்கோன்ட்டு அவளுக்கு பெட்ஷீட்லாம் எடுத்து போத்தி விடும் பொழுது அவள் கண் முழிச்சிட்றா. ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, ஓகே இப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், எதுக்கு நீ என்னை காப்பாற்றின அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை, உன்னை கொல்லுனா கூட நான் தான் கொல்லணும், உன்னை சித்திரவதை பண்ணால் கூட நான் தான் பண்ணோம், அதை எப்படி இன்னொருத்தவங்க பண்ணா விட்டுருவான் அப்படின்ட்டு உன்னை வாமா வச்சுக்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் பண்ணோம், உன்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருக்கா. அது லைட்டாக ரிங் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை செயினில் கொடுத்து போட்டிருக்கா. இது யார் கொடுத்தது என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும் பொழுது, இது வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட். ஓ அந்த கத்துக்குடி பையன் அவன் கொடுத்ததா, அப்போ உண்மையிலேயே அவனை லவ் பண்ணுறியா, அதனால தான் அவன் அவ்வளோ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானா, அப்போது இது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்படிங்கும்போது, ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், என்னை விட முக்கியமா அப்படிங்கும்போது, ஏன் உயிரை விட முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி வச்சு, ஏய் அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணியே, அப்போ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அது உண்மை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கடுப்புல அந்த கழுத்தில் போட்டுருக்க லாக்கெட்டை பிச்சு, இல்லை அதை குடு அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சுறா. உனக்கு என்ன திமிரு தெனாவிட்டு இருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணது ஜஸ்ட் ஒரு ஃபீல் கூட இல்லாத அளவுக்கு நீ சொல்லுவ அப்படின்னு ராக்கெட்டை ஜன்னல் வெட்டி வெளியில தூக்கி போட்டுறான். அவ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. என்ன டென்ஷன் ஆகிறியா, இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறியா, உனக்கு வேணும்னா அதை கீழே போய் தேடி நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா, இது ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி செம்ம கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெளியில போனா அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, அவன் போட்ட பிளான் மாதிரி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, அது மட்டும் இல்லாமல் நீ ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்றதால நம்ம போட்ட பிளான் இங்கே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, அதனால நீ நம்ம வேலையை பார்த்தா நல்லா இருக்கும், ஹீரோயினை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு அப்படிங்கிறப்ப அவ என்னோட பழி வாங்குற ஏற நான் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன், அதில் நீ எதுவும் தலையிடாத, எனக்கு என்னமோ தெரியலப்பா நீ பழி வாங்குறன்ட்டு அவளுக்கு நல்லா நீ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவ ஜன்னல் வெளியில பணியில் உட்காந்து அந்த விழுந்த ராக்கெட்டை தேடிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்னமோ அவன் மேல கொலை வெறி அந்த வெறி இந்த வெறின்னு எனக்கு தெரிஞ்சு காதல் வழி தான் உனக்கு அதிகமா இருக்குது. உடனே ஹீரோ மேல கிரஷ்ல இருக்கும்ல அந்த பொண்ணு வந்துட்டு, அவன் நான் எவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லை, அவ ஏதோ அவளை விட முக்கியமான ஒரு விஷயத்த அங்கே தேடிட்டு இருக்கா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அவ வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவ அங்கேயே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அக்கறை மாதிரி பேசலாம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு, அது உன்னை விட முக்கியமானது அப்படிங்கிறப்ப அது முடிஞ்சு போன விஷயம்தான், ஆனா அது என்னோட முக்கியமானது, என் உயிரோட முக்கியமானது,
நமக்கு காதலை விட அது முக்கியமானதா, அதையும் தாண்டி முக்கியமானது என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற, எதுக்கு இப்படி பண்ற, இதுக்கு என்ன கொன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி கொல்லுவா அப்படின்ட்டு பட்டக்குன்னு போய் கிஸ் பண்ணிக்கலாம். இவன் என்ன லூசு பயலா இருப்பானா, எப்போ பார்த்தாலும் போய் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். புட்டிச்சு திட்டி விட்டுற ஹீரோயினு, உனக்கு அறிவே இல்லையா, நான் என்ன மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன வருத்தத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மீறி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது நானாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பனியாக பேஞ்சிருக்கு. அந்த ஃப்ரீஸான கண்டிஷன்லையும் ஹீரோயின்ட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கோன்னே, என்ன வரி அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறான். அவள் ஷோல்டரில் அடிச்சிருப்பாங்கல்ல, அதுலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கேயே அப்படியே ஒரு இல்லைங்க இல்லாத ஒரு பர்சன் மாதிரி படுத்து கிடக்குறா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு நீ இங்கேயே கிடத, ஆனால் என்னோட லவ்ங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அவன் ஹீரோ வந்துட்டு மேரேஜ் ரிங் போட வந்திருப்பான். அப்போ ஹீரோயின் கொஞ்சம் தயங்கிருப்பா. ஏன்னா இவன் ஏதோ ஒரு மிஷனுக்காக தானே இவனை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. அதுதானே இப்போ பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் தயங்கும் போது அவன் கேட்டிருக்கான், என்ன இதை நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிறப்ப, இல்லை ஏற்றுப்பா அப்படின்ட்டு அவன் போட்ட ரிங்கை அவனே மேக் பண்ணதா சொல்கிறான். ஒருவேளை அந்த ரிங்கை தான் மாடிஃபை பண்ணி போட்டிருக்காளோ, எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோட க்ரஷ் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கா. என்ன நைட்டு ஃபுல்லாக நீ படிந்த தேடிட்டு இருந்த கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இல்லை அது எனக்கு கிடைக்கல, ஒரு டைம் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு மறுபடியும் கிடைக்காது போல, அந்த மாதிரி தான் என்னோட லைஃப்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்டானதா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு புரியுது, ஹீரோக்கும் உனக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீ ஏன் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள ஹீரோ அங்கேருந்து முறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஒரு கோட்டை எடுத்து அப்படி ஹீரோயினுக்கு போகிற மாதிரி வந்துட்டு அவன் ஹீரோ மேலே கிரஷ் இருக்குல்ல, அந்த உள்நைக்கு போட்டு விட்டு ரொம்ப நேரம் வெளியில் நிற்க வேணாம், தீய சக்திகள்லாம் பார்த்து உனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடும், வா நம்ம 2 பேரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போட்டு போகிறான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது, வேணும்னே இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்ட்டு. உள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த கிரஷ் பொண்ணு கேட்குறா, என்னன்னா நீயும் அவளை விரும்பி இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது, மறுபடியும் ஏன் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடாது, ஏன்னா வாழ்க்கையில நீ இருந்த பார்த்தேன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அவளால் அதை நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஃபீலிங்ஸுங்கிறது யார் எப்படி வேணாலும் வச்சு ப்ளே பண்ணுற ஒரு விஷயமா நம்ம மாற்றிடக்கூடாது. அதே மாதிரி அவகிட்ட இருந்த கொஞ்சம் தண்ணியே இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட இருந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்க சொல்கிறேன். நான் அந்த கிரஷ் பொண்ணை ஹீரோட ஃப்ரெண்டு பேசுறான், நீ மறுபடியும் அவனோட லைஃப்ல வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாத, ஒன்னால அவன் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கான். சஃபர் ஆனது மட்டும் இல்லாம அவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் இப்போ ஓரளவுக்கு அவன் நார்மல் ஆகிருக்கான். அந்த அளவுக்கு அவன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செய்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, யாரை டிஸ்டர்ப் பண்றது, நீங்க ஏதாவது திட்டத்தூட வந்தீங்கன்னா அதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை நினைச்சப்ப ஹீரோ ஃபீல் பண்ணி அவன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோ அவனோட ரூம்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்ச்சி அப்படிங்கிறவங்களுக்கு லெட்டர் ஹீரோ அனுப்புறதுதான் இருக்கு. அதை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இங்க என்ன பண்ற, இல்ல வந்தேன் உன்னோட இடத்த அப்படியே கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, நீ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, தயவு செய்து இப்ப என் ரூமை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஆனால் ஹீரோ அங்க இருக்கிற ஒரு லாக்கரை நோட் பண்ணிக்கிட்டே போறா. ஆக மொத்தத்துல இந்த நேரத்துல இப்ப நம்ம இங்க எது பண்ணவும் முடியாது, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல யோசிச்சுட்டு ஹீரோ இருக்கிறதால அங்கேருந்து வெளியில போறா. அவருக்கு வந்துட்டு அவங்களோட குரூப்ல வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப, நான் கரெக்டாக ஹீரோ கூட தான் இருக்கேன், அவனோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நான் ஒரு லாக்கரை பார்த்தா அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ச்சிக்கு அனுப்புற லெட்டரையும் பார்த்தேன், ஆனா அதை என்னால் எடுக்க முடியல. இங்க பாரு, நமக்கு இப்போ அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடி, இல்லைனா மெடிசனை பத்தின விஷயங்களோ இவங்க என்ன பிளான் போடுறாங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அது மட்டும் இல்லாம உன்னோட பழைய எமோஷன்ஸ் தான் இதை காட்டிடாத, அது ரொம்ப ரொம்ப ஆபத்துல போய் முடியும், உன்னோட எமோஷன்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவா, அவளால எதுவுமே பண்ண முடியாத. நாள் வந்துட்டு ஹீரோ இல்லாத டைம்ல அந்த ரூம்குள்ள போறா. அதுவும் சும்மா போனா எப்படியும் மாட்டிப்போம் அப்படின்ட்டு அவனுக்கு சோப் கொட்டு கொடுக்குற மாதிரி போறா. அங்க போயிட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த லாக்கரை எப்படியாவது திறக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோக்கோட கார் வர சத்தம் கேட்டுருது. ஆனா அதை அவ கவனிக்கவே இல்லை. ஹீரோ கரெக்டா உள்ள வந்து கதவை திறக்கும் போது
அவ அப்படியே சோப்பை மட்டும் வச்சுட்டு ஒளிஞ்சிடுறா. ஆனா ஹீரோ வந்து பார்க்கும்பொழுது அதை லாக்கிறதோ இருக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல் வந்துட்டு வெளியில மூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் லைட்டா உள்ள தள்ளி வச்சுட்டு இப்ப நீ மறைஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை, நீ ஏன் வெளியில வந்துட்டா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அப்படியே ஹீரோயின் நைஸா அங்கிருந்து வரா. உடனே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மறுபடியும் நான் சொல்றேன், நீ எந்த ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்க, மறுபடியும் என் வாழ்க்கையில என்ன ப்ளே பண்றதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் ஒன்றும் ப்ளே பண்றதுக்காக தான் வரல, உனக்காக நான் சூப் தான் எடுத்துட்டு வந்தேன், அங்க பாரு டேபிள்ல கூட இருக்கு. ஆஹா, எனக்காக நீ சூப் எடுத்துட்டு வந்த அதானே, சரி கதை நல்லா இருக்குமா, ஆனா எதுக்காக நீ என்னை பார்த்து பயந்து ஒளியணும்? ஆமா, ஆரம்பத்துல இருந்து உனக்கு எனக்கும் ஒத்து போகாத மாதிரி தான் இருக்கு, இப்போ நீ வந்துட்டு என்னை பார்த்துட்டீங்கன்னா ஏதோ பிரச்சனை ஆகும், அதனாலதான் உனக்கு பயந்து தான் ஒளிஞ்ச அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயந்தா ஒளிஞ்ச அப்படின்னு ஹீரோ மறுபடியும் கழுத்தை முடிச்சு நெறிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஒரு பொய்யான பார்வையால தான் என் வாழ்க்கை மொத்தமும் தலையிலா திருப்பி போட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அப்படியே ஒரு வார்த்தை கேட்கிறா, அப்போ நீ இன்னும் என் மேல லவ்ல தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டு நீ இங்க இருந்து வெளியில போறியா அப்படின்ட்டு அவளை விரட்டி தள்ளிட்டு அவ கொண்டு வந்த சூப்பா அடிச்சு ஒட்டச்சிடறான். அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல லவ்வும் இருக்குது, அந்த அளவுக்கு கடுப்பும் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்களை உண்மையா நேசிக்கும் போது அவங்க நம்ம நெஞ்சில வச்சு குத்திட்டு போனாலும் அந்த வலியை வெளியே காட்டிக்காம இருக்கிறதா பசங்க. பொண்ணுங்களும் ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க, உடனே சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா. அடுத்த நாள் காலையில நம்ம கிரஷ் கூட ஒரு மெய்டு பொண்ணு இருப்பால, அவ வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஹீரோயினை பத்தி தான் வழங்கும் போது திட்டிட்டு இருக்கா. அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் உரிமை கொடுத்துட்டு அப்படி பாத்துக்கிறாங்க. இன்னும் இருந்தாலும் என்னோட நேனி தான் வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணி போறாங்க. இவ வேற குறுக்க வந்து அப்பப்போ கட்டையை போட்டுட்டு இருக்கா. இவனை பார்த்தாவே எனக்கு காண்டாவது அப்படின்னு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு இருக்கப்ப ஹீரோனோட ரிங் அங்க கிடைச்சிருது. அதை எடுத்து ஓ இது ரொம்ப அழகா இருக்குது, இது நாம கொண்டு உள்ள கொடுத்தா அவங்க என்ன கொடுப்பாங்க, ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, இதை நாமளே ஆட்டையை போட்டு அமைக்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயுத போன யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துறா. இது எதையோ பார்த்து பத்துக்குதே அப்படின்னு பக்கத்துல போய் கேட்கும்போது கையை மாஸ்டர் வணக்கம் யங் மாஸ்டர், இல்ல எங்கேயாவது என்கிட்ட மாறிக்கிறியா? ஐச்சோ அப்படிலாம் எதுவுமே இல்லை யங் மாஸ்டர், ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை என்கிட்ட எதையோ மறைகிற மாதிரி இருக்குது, நீ ஏன் கொடுத்துட்டீன்னு செய்ய, உனக்கு வேலையும் இருக்கும் உடம்புல உயிரும் இருக்கும், இல்லை ரெண்டும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அவனும் அந்த ரிங்கை எடுத்து காமிச்சிடறா. இது அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இருந்த போது கீழே கண்டுது. நான் தெரியாதனமோ பத்திரமா பதுக்கி வைக்கலன்னு எடுத்து வைக்கலான்னு தான் பார்த்தேன், மற்றபடி தான் எதுவுமே இல்லை அப்படின்போது இதனால நீ தப்பிச்சு அப்படின்ட்டு அந்த ரிங்கை நோட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அது ஹீரோ கொடுத்த ரிங்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பனியில தேடிட்டு இருந்த ரிங்கே இதுதான். ஆக மொத்தத்துல இவனோட கத்துக்குட்டி பயப்புல கொடுத்த விஷயத்துக்காக அவன் பனியில உட்காந்து தேவையில்ல, நம்ம மேல இருக்கிற லவ், அதாவது நாம கொடுத்த ரிங் பதறி போயிடுச்சு பயத்துல நைட்டு ஃபுல்லா உட்காந்து தெரியிருக்கா. ஆக மொத்தத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த என் செல்ல குட்டி இன்னும் மறக்காம அப்படியே வச்சிருக்கா. அதனால நாம இனிமேல் அவகிட்ட ரெக்கெட்டா டீல் பண்ணக்கூடாதோ, கொஞ்சம் ஷார்ட் கார்னோட டீல் பண்ணுவோம் அப்படின்னு அவ ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணி என்னன்னா இது ஹீரோவுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோம், அது இல்லாமல் நம்ம அசோசியேஷன்டையும் மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன பண்றது, எப்படி மூவ் பண்றது, அந்த லெட்டரை எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு சுத்தமா புரியவே இல்லையே, இவன் வேற நம்மளை குடும்பப்படுத்துறதோ கொள்றதுமா பிளானா வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஹீரோ மேல இருக்கிற லவ்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறப்ப தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ தென்றல் காத்து பூவை வந்து உரசிட்டு போவோம் தெரியுங்களா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்து அதே மாதிரியே பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்ப இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது, ஒருவேளை நீ என்ன மறுபடியும் லவ் பண்றதுக்கு தான் வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். அங்க பார்த்தா நம்ம கிரஷ், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், அவங்களோட மெய்டு, இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அப்படி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கும் போது எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்க சாப்பாடு ஏன் எஜமானிக்கு நீங்க தனியா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெய்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. திங்கிற எஜமானியே தின்னுட்டு இருக்கிறா, இது சைடுல இருக்கிறது ஒத்து ஓதிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓதிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து ஹீரோ வரத பாக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, ஓஹோ இந்த சாப்பாடு எப்படியும் அடிச்சு உடச்சு விட்டுருவான், நமக்கு இன்னைக்கு வட்னி தான் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அவன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஏதோ சைனீஸ் அந்த பேர் எனக்கு வாயில வரலங்க, தேன் மிட்டாய் அவனதை கொடுத்துட்டு போறான். அப்படி கொடுத்துட்டு போகும் பொழுது மெய்டப்புள்ள குதிக்கிறா. என்னது ஏன் எஜமானிக்கு தராம உனக்கு மட்டும் ஸ்பெஷலா பேக் பண்ணி, அதுவும் இந்த தேன் மிட்டாய் நாங்க இந்த ஊரை ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை கத்திட்டு இருக்கிறப்ப நாம ஃப்ரெண்டு பையன்லைக்கு ஒரு லைட்டா ஒரு டவுட் ஆகுது. என்ன ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, இந்த பயவுள்ள இவரை எப்பயும் வெட்டணும் குத்தணும் கொல்லணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தான். திடீர்னு அக்கறையா வந்ததும் சீக்கிரட்டா கிஃப்ட் பண்ணி அதுவும் தேன் மிட்டாயை கிஃப்ட் பண்ணிட்டு போறான். ஏதோ சம்திங் டாங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த மெய்டு பையப்புள்ள எனக்கு வேணும், எனக்கு இந்த தேன் மிட்டாய் வேணும், எப்படியாவது எங்கேயாவது இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிங்க எஜமானிக்காங்க, அவரு கஷ்டம் படுறேன்னா நானே அதுக்கான மேப்பை தரேன், இந்த சிட்டிக்கான மேப்பை தரேன், நீங்க 2 பேருமே ஹாயா போயிட்டு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு மேப்பை கொடுக்குறா. அதில் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு டவுட் மேல டவுட் வந்துகிட்டே இருக்குது, என்ன இப்படி ட்ராக் மாறுது அப்படின்ட்டு. ஹீரோயினும்
பரவாயில்ல, நான் உன் மேல ஏதோ ஒரு அக்கறையில அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அந்த அசிஸ்டன்ட் புள்ள இருக்குல்ல, அதுவும் நம்ம கிறிஸ் புள்ள இருக்குல்ல, அதுவும் 2 பேரும் சேர்ந்து அந்த மொக்க மேப்பை வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் போயிட்டு தேன் முட்டாயெல்லாம் உஷார்பட்டு வந்துட்டாங்க. என்ன விஷயம்னா, அதுல இருக்கிற ரூட்ல அவங்க பூந்து வந்ததுல அவங்களே தொலைச்சிக்கிட்டாங்க. இதுதான் விஷயம். இப்படி 2 பேரும் பாதை தெரியாம அப்படி பயந்து போயிட்டு இருக்கிறப்ப அங்க கட் பண்ணி நம்ம கத்துக்குடி பயமுள்ள எதை காட்டுறாங்க. அவன் என்னன்னா, ஹீரோ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்ட்டு அந்த சிட்டிக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி அவன் அப்பாவோட ஆட்கள் 2 ஆளை போட்டு அவன் எங்க போறானோ அந்த கரெக்டா ஃபாலோ பண்ண அங்க ஹீரோயின் இருப்பா, அவனை லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவனுக்கு பின்னாடி ஆட்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க 2 பேரும் ஐயோ எதபடி நம்ம பாதையை மறந்துட்டோம் போல, அடி பாதகத்தி, ஒழுங்கா கூகுள் மேப் பார்க்க தெரியாத ஒன்னா கூட்டு வந்து இந்த மேப்பை பார்க்க விட்டு நீங்க தவா போச்சு. பின்னாடி 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு வேலை நம்மள அட்டாக் பண்ணி நம்ம கிட்ட படத்தை ஆட்டையை போடவா, நம்ம கிட்ட இங்க போன தேன் முட்டை தான் இருக்குது அண்ட் பர்கர்ல ஏதோ வயிறு ஆச்சரியங்களா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரஸ்ல ஃபன் பண்ணிட்டு இருக்கிறப்ப வணக்கம் போன 2 திருடங்க வந்துட்டு நம்ம பிள்ளைகிட்டையும் இந்த மெய்டு பிள்ளைகிட்டையும் பிரச்சனை பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆட்டிய போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து வந்து நம்ம கத்துக்குட்டி பயப்புல இந்த நாட்டுல இந்த சிட்டியில ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் தான் வந்து காப்பாற்றணும்னு இருக்கு அப்படின்ட்டு அவன் கோட்டை எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் முக்காடு போட்டு பட்டார இறுக்கி எறிகிறான். அப்படி எரிச்சிட்டு நம்ம க்ரெஸ் போட்டு அப்படி வளர்ச்சி குடிப்பா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சைட்ல அப்படியே 2 பேர்த்துக்கும் அப்படி பயராகி பத்திக்குது. அப்படி பத்திக்கிட்டது மட்டும் இல்லாம க்ரெஸ் பய உள்ள அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற நம்ம வெயிட் பயப்புல, ஐயோ எஜமானி இப்படிதான் நீங்க நிக்க கூடாது, நீங்க ஆல்ரெடி நீங்க ஹீரோவுக்கு சொந்தமானங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த புள்ளையா இவ்வளவு போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த 2 பேர் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது மறுபடியும் 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுட்டு, நான் யார் தெரியுமாடா, ஆமா யாரு, நீங்க இருக்கிற கவர்னரோட பையன், ஆனா இதை போய் சொல்லிடாதீங்க இப்படி உங்களை போட்டு அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் எங்க டேடி உங்களை கூப்பிட்டு பொட்டு சுட்டு கொண்டுருவாரு, இந்த ஓடிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நல்லா பண் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே நைஸா சரி உங்க 2 பேரையும் காப்பாத்திட்டேன், என்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன், நான் இங்கிருந்து கிளம்ப அப்படின்ட்டு அந்த கோட்டை எடுத்து போடும்போது இவங்க கையில ஒரு பெட்டு நோட்டீஸா வச்சிருந்தாங்களா மேப்பு, அந்த மேப்பை அந்த கோட்டில் இருக்கிற பாக்கெட்ல விழுந்துருது. அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக பார்த்தா பின்னாடியே 2 பேரும் வராங்க. இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஃபீல் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப சீ அப்படிலாம் எங்க 8 மணிக்கு ஒன்றும் வராது, அப்போ உனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல என்னதான் உங்க பிரச்சனை, எதுக்கு என் பின்னாடியே வரீங்க, இல்ல புது ஏரியா அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அப்போ என்னுடைய சேவை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு அழகான 2 பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என் அப்பா பார்த்தா என்ன விதிச்சு விடுவான். சரி வாங்க உங்களை பத்திரம் எங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு அப்படி போகும்போது 2 பேரும் பேசிட்டு போறாங்க. ஆமா இவ்வளோ அழகாக இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு யாரும் லவ் இல்லையா, அதெல்லாம் இல்ல எங்க எஜமானி வந்துட்டு கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தமே ஆக போகிற மாதிரி இருக்குது, நாங்க அவங்க வீட்டில தான் இருக்கோம். ஓ அப்போ உங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஃபீல் அந்த மாதிரி எதுவும் வருதா, இல்ல அவனும் ஆல்ரெடி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான், நானும் அதே குழப்பத்துல தான் இருக்கேன், அப்போ உங்க மனசான நீங்க எதையும் ஃபீல் பண்ணல அப்படிதானே, அப்படியே சொல்லலாம். ஓ அப்படியா, ஆமா நீயும் என்ன சிங்கிள் அப்படின்னு நம்ம க்ரஸ் பொண்ணு கேங்குது. நான் சிங்கிள் சொல்ல முடியாது, ரீசெண்டாக தான் நாங்கள் ஒரு ஃபேக் என்கேஜ்மெண்ட் பண்ணி நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அவங்க ஸ்டைலிஷாக ஃபீல் பண்ணாங்க, நானும் ஸ்டைலிஷாக ஃபீல் பண்ணேன், அதனால நாங்கள் 2 பேரும் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போது நீயும் சிக்கல் இல்லையா, எனக்கு இப்போ தெரில, ஆனால் என் மனசில் பட்டத்தை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்கள் மனசுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்கள் லைன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற மேடமில்ல எங்கள் எஜமானி மனசை எதை கலைக்கிற மாதிரி இருக்குது, அது என்னோட வேலை கிடையாது, இந்த ஏரியா தாண்டி நான் வந்தேன்னு என் அவுக்கு இருப்பாரு, அதுக்கப்புறம் நீ எந்த வெளியில வந்த அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுப்பாரு. எங்கள் அப்பா இருந்தாருல அவர் வந்துட்டு என்ன போட்டு தள்ளிடுவார். என்னோட சேவையை இதுவரையும் முடிச்சுக்கிட்டு நான் என்னோட இடத்துக்கு போறேன், முடிஞ்சா நாம அப்புறம் சந்திப்போம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனா கிறிஸ் பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, போயிட்டு உட்காந்துட்டு அவனோட எண்ணத்திலேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மெய்டு பயப்படல, எஜமானி இதெல்லாம் தவறான விஷயம், இங்க பாரு என்னோட மனசுல இருக்கிற விஷயத்த முதல்ல எக்ஸ்டர்னலைஸ் பண்ண விடு, நீங்க எல்லாத்தையும் அடக்கி வைக்க சொல்லாத சரியா. ஆமா எப்படியும் இப்ப நாளைக்கு போய் நம்ம போய் மீட் பண்ண போறது இல்ல, அது வேற பொது இடம், இன்னைக்கு போனதுக்கே சந்தல பொதுல போய் மாட்டிக்கிட்டோம், அதனால சொல்றேன் இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு எம்எல் இன்ட்ரெஸ்டா மேபி நாளைக்கு வரலாம், அந்த மேப் அவனோட பாக்கெட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவனை பார்த்தாதான் அவ்வளோ அறிவாரி மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன் பண்ணிட்டு இருக்க நேரம் அங்க பார்த்தா அந்த கோர்ட்ல இருக்கிறது நம்ம ஹீரோன் கொடுத்த மேப் தானே, அதுல அவளோட பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அதை வச்சு அவன் யோசிச்சுட்டு இருக்கான், ஒருவேளை 2 பேர்த்துக்கும் சம்மந்தம் இருக்குமோ, நம்ம கிறிஸ் பொண்ணுக்கும் நம்ம ஹீரோனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்ல ஒருவேளை அவங்க வீட்டுல இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் தீப்படிட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்துட்டு அவங்க அப்பா வேவு பார்த்துட்டு இருக்காரு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தரமா அப்படின்ட்டு, ஒருவேளை ஹீரோனை பத்தி ஏதோ சொல்றானா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம கிரஸ் பயமுள்ள பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அது யாரா புதுசா அந்த கிரஸ், டடி இந்த மாதிரி பையன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஓட்டிங்கிட்டு இருக்க கூடாது, ஓ புதுசா யாராவது பொண்ணு புடிச்சிட்டியா அப்படின்னா, இல்ல டடி நம்பு டடி அப்படிங்கிறான். லூசு பையல உன்னை பெத்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு அப்படின்ட்டு அந்த வேற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான்.
டேடி என்ன பார்த்தா நீ லூசு பையங்கிற, என்ன பார்த்தா தான் ஸ்மால் ஓல்டு மேன் மாதிரி இருக்குது, ஓ டேடி போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செம்ம கடவுளா இருக்கிறான் அவங்க அப்பா மேல. அங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு இவனுக்கு பிடிச்ச மாதிரி அங்க ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அந்த பக்கம் போகும்போது அப்படி கொஞ்சம் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுறா. அப்ப அவனையே கூப்பிடுறான், அங்க வாய் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, என்னைக்கும் பழமையை மறக்காத பூக்கள், பழமையை மாறாத பூக்கள், இது எவ்வளவு நாள் ஆனாலும் அதே வாசத்தோடையும் அதே மனத்தோடையும் அது இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்ப நீயும் அப்படிதான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன கேட்கற அப்படிங்கிறது எனக்கு புரியல, நான் என்ன கேட்கறேன் அப்படிங்கிறது உனக்கு புரியலையா, நீ தேடிட்டு வந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டியா, இல்லை நான் இன்னும் அதை கண்டுபிடிக்கல, எனக்கு தெரிஞ்சு அதை நீ கண்டுபிடிச்சிட்டு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ அந்த கத்துக்குட்டி பயக்குள்ள கொடுத்த அந்த என்கேஜ்மெண்ட் இதை நீ தேடலை, நீ ஒரு ரிங்கை தான் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே கிட்ட நெருங்கி வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஒரு கட்டத்துலையும் ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்ட்டு பச்சக்கரை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஒரு செகண்டுக்கு மேலே அப்படியே நம்ம ஹீரோயின் ஸ்டக் ஆகிருந்துட்டு ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணும்போது அவளால அவளோட லவ்வை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியல, அவளையும் கிஸ் பண்ணிடுறா. மொத்தம் 2 பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோ குளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த லெட்டரை எடுத்து அதை பிரித்து பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. அப்போது நீ எனக்காக இங்கே வரல, மறுபடியும் என்ன பிளானோட வந்திருக்க அப்படின்ட்டு மறுபடியும் அவள் ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவள் எதுவும் சொல்ல முடியாம இல்லை நான் இதுக்காக இங்கே வரல அப்படின்னு அவள் எதுவோ சொல்லி சமாளிக்க பார்க்குறா. ஆனால் ஹீரோ கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா. கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு, கவர்னர் வந்து உன்னை தேடி வந்திருக்காங்க, ஆக மொத்தத்தில் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹீரோயின் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சதால தான் இப்போ அவர் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எதுக்கு அங்கே வந்திருக்காருன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஆளை விட்டு வேவு பார்க்க விட்டுருப்பாங்க, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, 2 பேத்துக்கும் பிரச்சனை தான், பேசாமல் எப்படியோ அவர் நம்மளை போட்டத்தில் தான் வந்திருப்பாரு, அதுக்கு முன்னாடி நாம அவரை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கன்னு எடுத்துட்டு நிற்கிறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் போயிட்டு அதில் ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன சொன்னா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அங்கே கீழே போயிட்டு கவர்னர்கிட்ட என்னோட சொந்தக்கார பையன் எங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன சீட் பண்ணிட்டு போன பொண்ணு எங்க, அவளை கூட்டு வந்துச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாமா, அப்போ என்னோட ரூலை மீறி இங்கே நடந்துட்டு இருக்கு, இப்போ நீ ஏன் வர சொல்றியா, சீச்சி ரூலை மீறிலாம் இல்லை, நீங்கள் ஒரு முக்கியமான பிஸியான நேரத்தில் வந்துட்டீங்க, அப்படி என்ன பிஸியான நேரம் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறடா என்கிட்ட கொஞ்சம் ராங்காக நடந்துக்கிற மாதிரி இங்கே நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பிளான் போட, இதுவும் பொய்யா இல்லை இதுலேயும் வேறு ஏதாவது விஷயம் வச்சிருக்கியா அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் பையன்ல எந்த நேரத்தில் இருந்தாலும் கரெக்டாக கிஸ்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணிடுறான். மேலே வந்து பார்க்கும்போது அந்த ஆள் செம்ம கட்டுப்பாயிடுறாரு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க பையனோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இப்போ பார்த்தா இங்கே கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்கல்ல, செம்ம கடுப்பாய் கண்ணெடுத்து ஷூட் பண்ணிட்டு திருத்தம் அவங்கள ஷூட் பண்ணல, மேலே ஷூட் பண்ணிட்டு 2 பேரும் கீழே வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது மொத்தத்தில் உன் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கீழே போயிட்டு என்ன பண்ணுவான் அந்த கிறுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல, மேபி உன்னை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறப்ப சரி ரைட்டு அப்படின்ட்டு 2 பேருமே கீழே போகிறாங்க. அந்த கவர்னர் இருந்துட்டு எனக்கு இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நீ எனக்கு மருமகளாக வருவ அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்கள் 2 பேத்துக்குள்ள ட்ரூ லவ் இருக்கோ அப்படிங்கும்போது கரெக்டாக ஹீரோ சைலண்ட்டாக இருக்க, ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் ஓ அப்படியா உங்கள் 2 பேத்துக்குள்ள ட்ரூ லவ் இருக்கா, சரி நான் மிலிட்ரி ஆர்டர் படியே வரேன், 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும், என்ன கன் யாரை எடுத்து யார் ஷூட் பண்ணுறீங்களோ அவங்க லாஸ்ட்டில் சர்வே ஆவாங்க அப்படின்ட்டு அந்த ஆள் கன்னை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ எடுப்பானா ஹீரோயின் எடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக ஹீரோயின் கன் எடுத்து ஹீரோக்கு நேராக நிப்பாட்றா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். உடனே கவர்னர் சிரிச்சுக்கிட்டு ஓ இதுதான் உங்கள் ட்ரூ லவ்வா அப்படிங்கிறப்ப ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி சுடு அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கும் போது கரெக்டாக கழுத்து கீழே கன்னை வச்சு ட்ரிக்கரை அழுத்துற மாதிரி அழுத்தப்பட்டு திட்டுக்குன்னு தாங்க அழுத்த திருப்பி வச்சு அழுத்துவா பாருங்களேன். ஹீரோ டபுக்குன்னு தடுத்த உடனே புல்லட்டு கொஞ்சம் கழுத்தை வராசிட்டு போயிடுது. ஆக மொத்தத்தில் கவர்னர் இப்போ 2 பேருமே ட்ரூவாக தான் லவ் பண்ணுறாங்க போல, இதுக்கப்புறம் இங்கேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இனிமேல் நீங்கள் 2 பேரும் என்னோட கண்ணில் முழிக்கக்கூடாது, முக்கியமாக என்னோட பையனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, தெரிஞ்சுது அதுக்கப்புறம் 2 பேத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் கிளம்பும்போது லைட்டாக இவங்க மேலே டவுட் வருது, எதுக்கும் இங்கே ஒரு ஸ்பையை வச்சுட்டு வா, ஏதாவது நமக்கு வீட்டடிக்க பார்த்தாங்கன்னா சேர்த்த முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் இன்னொரு டவுட்டில் தான் இருந்துட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு தான் பத்தடி அடிச்சுட்டு போயிட்டு டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்துட்டு சரி பண்ணிட்டு இப்போது என்னை காப்பாற்றினது வந்துட்டு நீ அப்போ என்னை காப்பாற்றுறதுக்காக இப்போ பண்ணுற விஷயமா இல்லை என் மேலே காதல் இருக்கிறதால இருக்கிற விஷயமா அப்படிங்கும்போது என்னோட ஃப்ரெண்டு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சர்வைவல் மாதிரி தான் இருக்குது, காதல் மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ஒழுங்காயிலேருந்து இங்கேருந்து வெளியில் போறியாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின்ட்டு கேட்குறான் இது எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. உண்மையிலேயே நான் உன்னை சீட் பண்ணியிருக்கலாம், உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், ஆனால் இப்போ உன்னை நான் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி என்னன்னா
அந்த ரிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிங்கை மறுபடியும் ஒரு செயின் மாதிரி ராக்கெட் மாதிரி செஞ்சு மறுபடியும் ஹீரோயின் கழுத்தில் போட்டு விடுறான். ஆக மொத்தத்தில் ஹீரோ இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இது உண்மையோ பொய்யோ அது எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் லவ் பண்ணுறேன் தான். ஆனால் உன்கிட்ட இருக்கிற அந்த பொய் உண்மை இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தனியாக தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோட தான் இன்னும் இருக்கான். அப்படியே மறுபடியும் லவ் கண்டினியூ பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க அப்பா அம்மா ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்கேஜ்மெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் நீ எங்கே போன அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமாக புரியல. இன்னும் கொஞ்ச நாள் நீ வராமல் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்கலான்னு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோ கிட்ட இருந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சால அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா. ஆக மொத்தத்தில் அவள் போன மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் வித்து கிண்டு கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு ஃப்ளவர் வாங்குற மாதிரி எப்படி என்னாச்சு நிலவரம், ஹீரோ மேலே எதுவும் சந்தேகம் வந்துச்சா, இல்லை அவன் இதில் எதுவும் சம்மந்தப்பட்டிருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்போது ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. என்ன நீ ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிற? அந்த லெட்டரில் எதுவும் இருந்துச்சா? அந்த லெட்டரில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது நீ அவன்கிட்ட மறுபடியும் லெவலில் விழாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி என்ன லெவலில் விழுறது, ஆல்ரெடி விழுந்தாச்சு. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன திடீர்னு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு நீ போட்ட கான்டாக்ட் படி அவளை குடும்பப்படுத்துவான்னு பார்த்தா மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிய அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு நரி தந்திரம் தான். அவளை விட்டு அவள் எதுக்காக இங்கே வந்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அப்படி தெரிலப்பா. அப்போ மேலே நீ எக்ஸ்ட்ரா லவ் வச்சிருக்கிறதால நீ இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. உன்னோட பூனைத்தனங்களாம் அப்படி தாண்டா தெரியும். யாருக்கு தெரியும்? கொடுமைப்படுத்துறேன்ட்டு அவளை பிடிச்சி நீ கிஸ் பண்ணிட்டு இருக்கிற, அதுதான் எனக்கு தெரியுது. ஃப்ரெண்டை இப்படி பார்க்குறிய, வெக்கமா இல்லை, சுத்தமாக இல்லை. இது அவளோட டைரி, இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டா. இதை படித்து ஏதாவது தெரிஞ்சிக்க முடிஞ்சால் தெரிஞ்சிக்க. உங்கள் பர்சனலுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு நினச்சி 2 பக்கத்தை திருப்பி பார்த்தேன். அவ்வளோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைப்பா, மோஸ்ட் ட்ராமாட்டிக்காக தான் இருக்குது. ஏதாவது ரொமான்டிக்காக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அப்படிங்கும்போது அவங்க டைரி எடுத்து பார்க்குறது படிக்கிறதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் பண்ணுறது தான் தப்பு. ஒருத்தன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு ஒரு பயப்பில் ஏமாற்றி விட்டு 2 பேரும் முடிச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நியாயமா இது? அதுக்கப்புறம் ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கே கால் பண்ணிடுறான். கால் பண்ணோடனே அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. எங்கே ஹீரோயின் அப்படிங்கும்போது நீ யாருப்பா, நீ எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்களோட நெருங்க சொந்தமாக வேண்டியவா அப்படின்னு சொல்லும்போது என்னோட பொண்ணு வந்துட்டு இப்போ பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு டேட்டிங் போயிருக்கா, அதுவும் வித் அட்ரஸோடு சொல்கிறாங்க. ஹீரோக்கா பதறி அடிச்சிருது. என்னது டேட்டிங் போயிருக்காளா, என்ன நினச்சிட்டு இருக்கிறா இவ? நேற்று தான் நம்மளை லவ் பண்ணுறான்னு மறுபடியும் பழைய மாதிரி லவ் பண்ணுறான்னா திடீர்னு டேட்டிங் போயிருக்காங்கிறா அப்படின்ட்டு எந்த இடம்னு அவங்க உளறிட்டாங்களே. அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு போயிட்டுருக்கா ஹீரோ. அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அவள் யார் கூட டேட்டிங் போயிருக்கான்னா வேற யார், நம்ம கத்தி கொட்டி கூட தான். ஆக்சுவலி அன்றைக்கி வந்துட்டு இவன் தானே வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே இருந்து காப்பாற்றினான். அதனால தான் இப்படி வந்துட்டு சாரி கேட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் கத்துக்குட்டிக்கு லைட்டாக இப்போ ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல். அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் உங்களுக்காக தானே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இதே இவங்க அப்பா கவர்னர் இங்கே வந்திருப்பார்ல, அப்போ வந்துட்டு அவரே யோசிச்சிருப்பார், இந்த லூசு பையனுக்கு மட்டும் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரியவே கூடாது, தெரிஞ்சால் பைத்தியக்கார பையன் ஏதாவது பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஹீரோயினும் யோசிக்கிறா. சரி இவனுக்கு தெரிஞ்சால் இன்னும் மனசு கஷ்டப்படுவான், அதனால சின்ன பசங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது யாரவன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு நடந்து வரான். கிட்ட வந்து பார்த்த உடனே தான் இவனாக இருந்தோடனே ராங் டைமில் ராங்கான பர்சன் இருக்கும்போது வந்துட்டோம் போலியாங்கும்போது அங்கிள் நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஒன்று அவங்க அப்பா வேவு பக்கம் சொன்னார். எது எங்கள் டேடி எங்களை வேவு பக்கம் சொன்னாரா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்கிறேன்? இல்லை அவருக்கு தெரியாமல் தானே வந்துருங்க, அவருக்கு தெரிஞ்சாதானே வேவு பக்கம் சொல்ல. சரி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும் பொழுது உங்கள் 2 பேர்த்துக்கும் நீ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சா? சரி இப்போ எதுக்கு இங்கே நீ டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற? அதாவது என்னோட லவ் ஃபீலை எது அது தெரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கும்போது ஹீரோயினை பார்த்து சமமாக காண்டாகிறான். இங்கே எதுக்கு நீ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. பயப்புள்ள ஜெலஸில் எகிரி குதிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு அவள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே நான் இங்கே ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தேன். எங்கள் பர்சனலுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் தலையிட நீங்கள் யார் அப்படிங்கும்போது கற்றுக்குட்டி ஆமாம் இது எங்கள் பர்சனல், அதுக்குள்ளே தலையிட நீங்கள் யார் முறைச்சிக்கிட்டே நீங்கள் வந்தது உங்கள் டேடிக்கு தெரியுமா? அந்த சின்ன ஓல்டுமேன், அந்த ஓல்டுமேனை கண்டிப்பாக தெரியுமா? அப்போ கால் பண்ணுறேன். ஐயோ அங்கிள் ஏன் இந்த மாதிரி ஆப்போக்கே ரெடி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ எங்களை பார்த்து ஜெலஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறதால உங்களுக்கு அப்படி ஜெலஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உடனே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லவா அப்படின்னு சொன்னோடனே
ஐயையோ ஐயையோ எதுவும் வேணாம், தாராளமாக நான் நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் தின்னுங்க, இங்கே இருந்தால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்ன கூட்டத்தில் வச்சுருக்கீங்க, அதனால நான் இங்கேருந்து கிளம்புறதா நல்லது. ஆனால் ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் ஜெலஸாரிங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படிங்கிறப்ப அவன் போனதுக்கப்புறம் இங்கே எதுக்கு அவங்க கூட பேச வந்தேன், அவன் உன்னால் ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும்ல. ஆமாம், என்னால் அவன் ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணால் என்னை காப்பாற்றி விட்டான். உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே கரடி மாதிரி ஒரு ஆள் பூந்து இப்போ என்ன கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஹீரோவை தான் குத்தி காட்டுறா அப்படின்னு தெரியுது. சரி, அந்த மீட் இருக்குல்ல, அதை கட் பண்ணி கொடுக்கலாம். உனக்கு தான் கை இருக்குல்ல, என்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் மாதிரி எனக்கு நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கட் பண்ணி இப்படி கொடுக்கும்போது அது ஸ்பூன் எங்கேயோ இருக்குது, இவன் வாய் எங்கேயோ இருக்குது. ஏன் பக்கத்தில் என்ன பாலம் கட்ட போறியா, வாயில குற அப்படிங்கிறப்ப அவன் கட்டுப்பில் குத்துற மாதிரி வந்துடுறா. ஓ, இதுதான் அவங்க இருக்கிறையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போ ஒரு குட்டி பொண்ணு அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லும்போது இவளை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் படுற பாடு அப்படின்ட்டு அதில் ஒரு பிடிச்ச ஃப்ளவர் இருக்குது, அவங்க 2 பேத்துக்குமே பிடிச்ச ஃப்ளவர், அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 7 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லிட்டு போகிறான். போகிறான், ஆனால் ஹீரோயின் இங்கே வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்குது. அங்கே கட் பண்ணி நம்ம க்ரஷ் இருக்குல்ல, அந்த பொண்ணை காட்டினா அது அழகாக ரெடி ஆகிட்டு நம்ம கத்த குட்டி மேலே இருக்கிற ஃபீலிங்கில் இருந்துட்டு இருக்குது. அதுவும் அது மெய்டு இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதான் நியாயம் இல்லை அநியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சிட்டியை நான் சுற்றி பார்க்க போகிறேன், அதுவும் நைட்டில் இந்த பார்ட்டி அந்த டான்ஸ் எதனா நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது ஐயோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்கள் போகவே கூடாது, இல்லை இந்த உலகத்தோட நான் ஐக்கியம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை வந்துட்டு குட்டி எப்படியாவது பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்தால அந்த இடத்துக்கு இந்த பிள்ளை போகுது. அங்கே இருக்கிற ஒரு லேடி இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா, தனியாக தான் வந்திருக்கா, அவகிட்ட பேச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. இது ஒன்றுமே தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம நினச்ச மாதிரி அந்த கிறிஸ்து பிள்ளைக்கு ட்ரக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவன் மயக்கம் போட்டு வந்துட்டு யார் மேலே விழுறான்னா கத்துக்குடி மேலே தான் விழுறான். அவனும் எதாச்சும் அங்கே வந்திருப்பான் போல். மறுபடியும் என்னை காப்பாற்ற வந்துட்டிங்களா, இங்கே வந்தேன், ஏதோ ஒரு தண்ணி மாதிரி கொடுத்தாங்க, குடிச்சதுக்கப்புறம் என்னோட கண்ட்ரோலில் நானே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அவளை காப்பாற்றி கூட்டு போகும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அங்கே இருக்கிறவங்க எனக்கு ட்ரக்கை கொடுத்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு செம கோவப்படுறான் அவங்க மேலே. அடுத்த டைம் என் கையில் சிக்கட்டும், நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம க்ரஷ் பையங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்ம கற்றுக்குட்டி மேலே லைட்டாக க்ரஷ் வந்துடுச்சுல, எக்ஸ்ட்ராவாக ட்ரக் வேறு உள்ளே போயிருக்கா. அவன் வந்துட்டு அவனை படித்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரி பண்ணாத, நீ உன்னோட நிலைமையிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயபுல ஜென்யூனாக தான் நடந்துக்கிறான். கட் பண்ணி ஹீரோனை காட்டினா ஹீரோ தான் 7 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால கிளம்பி போகிறப்ப அவங்க அம்மா யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோயின் எங்கே போகிறாங்கிற உண்டு யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாமையே அவங்க கிட்ட ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஃபோன் பைத்தியமாக இருப்பாங்களா ஒரு வேலை. அப்படி ஹீரோன் அங்கே வரும்பொழுது அவன் எதிர்பார்க்காத அளவில் அவனோட டீமில் இருப்பாங்களா அந்த லேடி, அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து நிற்கும்போது என்ன இந்த டைமில் நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். இல்லை நாம் வந்துட்டு நம்ம அசோசியேஷனில் வந்துட்டு ஹீரோவை கொல்லலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் ஷாக் ஆயிடுறா. அங்கே கட் பண்ணி ஹீரோவை பார்த்தா 7 மணிக்கு வர சொன்னோம், மணி 8 ஆகுது, இன்னும் ஆளக்கானுமே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட மெயிலெல்லாம் கூப்பிட்டு அவள் வந்தாளா இல்லை எங்கேயும் தூரத்தில் வந்துட்டு இருக்காளா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் 10 கிலோமீட்டர் தாண்டி கூட பார்த்துட்டா அவங்க நிழல் கூட இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒவ்வொரு மணி நேரமாக கடந்து போகுது. 9 மணி ஆகுது, அதுக்கப்புறம் 10 மணி ஆகுது. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னா ஹீரோவை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொன்னோன்னே ஹீரோயின் என்ன கேட்குறானோ அவன் மேலே எந்த ஒரு தப்புமே நிரூபிக்கப்படலை, அவன் இதில் சம்மந்தப்பட்டிருப்பானா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதில் ஹீரோ இன்னசென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவள் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியும் முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவன் மேலே கொஞ்சம் லவ்வோட இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ இன்னசென்ட் அப்படின்னு சொன்னால் நான் நம்புவேன், இப்போ அவன் இன்னசென்ட் சொன்னால் நான் நம்புற அளவுக்கு முட்டாள் கிடையாது. நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ இல்லையோ, நம்ம எடுத்த முடிவு தான், அதை நீ பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு பார்க்குறேன் ஹீரோ அப்படியே அவளுக்காக வெயிட் பண்ணி சோஃபாவிலே தூங்கிடுறான். அப்படி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பயபுல வரவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவள் ஃப்ரெண்டு வரும்பொழுது பிடிச்சான்னு அவனோட பாடி கார்டு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது, அவங்கள கொல்றதுக்காக ஒரு அசோசியேஷன் பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிடுது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணி க்ரஷ் பண்ணதான் காமிக்கிறாங்க. அவங்க அப்போ தான் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்தோடனே நான் எங்கே இருக்கேன், லாஸ்ட் நைட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கத்துக்குட்டி எடுத்து வச்சு கிஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க போல. அந்த ட்ரக்னால ஒரு கட்டத்துக்கு மேலே ஓ இதுதான் உன் முடிவா, என்னோட முடிவு தான் அப்படின்ட்டு அவனும் ஏதோ பண்ணுற வர மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. எழுந்து பார்த்தா நம்ம கத்துக்குட்டி பயப்புல அப்படியே ஸ்டாண்டிங்கில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கத்துக்குட்டி பயப்புல ஓஹோ இப்படி தான் நீ எஸ்கேப் ஆவியா அப்படிங்கும்போது ஐயோ லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது நானாக நடந்துக்கல, வேறு ஏதாவது காம்பன்சேஷன் வேணால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அவ்வளோ காசு வச்சிருக்கியா, இல்லை அவ்வளோ காசெல்லாம் இல்லை, இருந்தாலும் என்னால் ஏதாவது உங்களுக்கு ஆகியிருந்தா அதனால ஆமாம் எதுக்கு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தீங்க, சும்மா இருந்தால் தானே வேறு வழி என்ன,
ட்ரக்கை வேற கொடுத்துட்டாங்க, நீ வேற சும்மா இருக்க மாட்டேன்ட்ட, என்னோட சேஃப்டிக்காக உன் கையை கட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ மோசமாவா நடந்துக்கிட்டேன், ஒரே எனக்கு எம்பேரிசிங்காக இருக்குது அப்படிங்கிறப்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை, லாஸ்ட் நைட்டு வேறு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு சைடாக லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது, அதை பார்த்து அவள் சிரிச்சிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்து நான் எதுக்கு இப்படி சட்டெல்லாம் நடக்கணும், எனக்கு சுத்தமாக புரியவே இல்லையே அப்படின்ட்டு அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை அவன் அழிச்சிட்டு இருக்கிறான். அது மொத்தத்தில் கோயின்சிடென்ட் சொல்லி இவங்க 2 பேத்துக்கு லவ் உண்டாக்கிடுவாங்க போல. அங்கே ஹீரோயின் நைட்டு முழுக்க தூங்காமல் அவள் வீட்டில் முழிச்சிக்கிட்டே தான் இருந்திருப்பா போல, ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் அவனை தான் கொல்லணும், அதை நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கா. இப்போ ஹீரோ கொல்றதுக்காக முடிவெடுத்துட்டு கன்னோட அவன் ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறான். அந்த நியூஸ் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் போய் சேருது. அவனுக்கு ஆல்ரெடி நியூஸ் கிடச்சிருச்சு, அவங்க டீம் வந்துட்டு ஹீரோ கொல்ல பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நீ அங்கே போவேணாம், அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அது ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம் தான், அந்த இடத்துக்கு தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்கா, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே கிளம்ப பார்க்குறான். ஆனால் அவன் கூட இருக்கிற அந்த பாடி கார்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்க்குறான். அதனால் ஃபாலோ பண்ணி அவனும் போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு சிகப்பு கையில் கட்டுற கயிறு மாதிரி ஒன்று வாங்குறா. அது கையில் கட்டுறது கிடையாது, அங்கே இருக்கிற மரத்தில் வேண்டிக்கிட்டு கட்டுற மாதிரி. ஹீரோயினோட ஃபஸ்ட்டு மீட் அங்கே தான் நடந்திருக்கும். ஹீரோ நொண்டிட்டு வருவான். அப்போ ஹீரோயினே வாண்டடாக வந்துட்டு உன் காலுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி நொண்டி நடந்துட்டு இருக்கிற, உன் பேரண்ட்ஸ் எங்கேயும் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் தனியாக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த மரத்தில் கட்டுற கயிறை இவ வாங்கி கொடுத்து அதை மரத்தில் கட்டு, நீ போயிட்டு சேஃபாக தைரியமாக போவ வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே ஹீரோ வந்து நிற்க, அதே கயிறை அங்கே வேற பேசி வாங்கிட்டு இருக்கா ஹீரோயின். அதுவும் 50% டிஸ்கவுண்ட்டில் கேட்டுட்டு இருக்கிறா. ஆனால் அவன் தரவே முடியாது, இங்கே எத்தனை லவர்ஸ் வந்து தெரியுமா கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு ஹீரோ வந்த உடனே, இப்போ இந்த கயிறை எனக்கு ஆஃபர் பண்ணினா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கயிறை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு வர சொன்னேன், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு சில விஷயத்தை பற்றி பேச இங்கே தானே கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மரத்தில் கொண்டு போயிட்டு கயிறை கட்ட சொல்லும் போது, அவங்க பாஸ்ட் லைஃப்பில் எப்படி கயிறை கட்டினாங்களோ 2 பேரும் சேர்ந்து, இங்கே நிறைய லவ்வர்ஸ் வந்துட்டு கயிறு கட்டிட்டு போவாங்க, அவங்களோட முடிவும் அவங்களோட ஆரம்பமும் இங்கே தான் இருக்கும், அவங்களோட லவ்வும் இங்கே கட்டியிருக்க கயிறு மாதிரி என்றைக்குமே பிரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்போ ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது இதை வச்சு நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவன்கிட்ட வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்கல, நான் வந்துட்டு நம்ம 2 பேரும் அவுட் போகணும், டின்னர் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஒரு டவுட்டோட தான் சொல்கிறான். அங்கே கட் பண்ணி நம்ம க்ரஷ் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவங்க வருவாங்கன்ட்டு அந்த மெய்டு பயபுள்ள வேற அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்கே போனீங்க, உங்களை எல்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா, இந்த இடத்துலையும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் அனுப்பின லெட்டர் அப்படின்ட்டு அதை கடுப்பாகி மெய்டு இதெல்லாம் நீங்கள் போய் கொடுக்கணுமா இருக்கும்போது, ஏதாவது பர்சனலாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மறுபடியும் வெளியில் சுற்றி பார்க்க போகணும், நம்ம கற்றுக்குட்டி பயப்புலையே பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மைடு பயப்பில் கேட்குறா, உங்கள் போக்கே சரியில்லையே, ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, நேற்று நைட்டு ஏதோ சம்பவம் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே, ஏன் வெளியில் போய் சுற்றி பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வெளியில் காரில் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. டிரைவர் இறங்கி போயிட்டு இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த இப்போ லாஸ்ட் டைமில் க்ரஷ்ஷை வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு போதை மருந்து கொடுத்து தப்பாக யூஸ் பண்ண பார்த்தாங்கல்ல, அந்த குரூப்பை மொத்தத்தையுமே அடித்து நவுத்தி நம்ம கற்றுக்குட்டி கைது பண்ணிகிட்டு இருக்கான் போல் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே. இதை பார்த்த உடனே அவள் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா. ஏன்னா நமக்காக தானே இவ்வளவும் பண்ணுறான், நம்ம அந்த நிலமையில இருந்ததால தானே இப்போ இத்தனை பொண்ணுங்களை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு நம்ம கற்றுக்குட்டி மேலே க்ரஷ் பிள்ளைக்கு வருது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க லவ் டெவலப் ஆகிட்டே இருக்குது, நம்ம ஹீரோயினோட லவ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. டே மாசா அப்படின்னு நம்ம கற்றுக்குட்டி வெளியில் வந்துட்டு, இனிமேல் எந்த ஒரு பொண்ணையும் இப்படி ஏதாவது பண்ணுனா உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன், இவரை பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடியை மிரட்டிட்டு இருக்கும்போது, இந்த க்ரஷ் பாய்க்குள்ளே வந்துட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கும்போது, நீங்கள் எங்கே நைட்டு சேஃபாக போயிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, அதான் நைட்டு நீங்கள் சேஃபாக பார்த்துட்டீங்களா, காலைல நான் பத்திரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மெய்டு பயப்புல, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியே கேட்குறா. ஒன்றும் தெரியாத மாதிரி. உண்மையிலேயே அவளுக்கு ஒன்றும் தெரியாதுதான். எனக்கு க்ரஷ் பொண்ணு நம்ம கற்றுக்குடி கையில் இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்த உடனே என்ன இப்படி காயமாக இருக்குது, அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, உள்ள ஒரு 10 பேர் வந்து எங்கேயும் போராட்டா மாதிரி எடுத்துட்டேன், அதனால வந்து ஒரு வீர தழுவுதா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கெட்ட லேடி ஒரு லேடி இருக்காங்களே அந்த பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த லேடி வந்துட்டு நம்ம கற்றுக்குடியை வந்து அட்டாக் பண்ண வர்றப்ப நம்ம க்ரஷ் போயிட்டு தட்டுக்கலான்னு போய் அவள் போயிட்டு தூணில் இடிச்சிக்கிட்டு ஷோல்டரில் அடிபட்டுருது. அசால்ட்டாக நம்ம கற்றுக்குட்டி தப்பிச்சிட்றான்.
இதுக்கு எதுக்கடா இவ்வளோ பில்டப்புங்கிற மாதிரி விஷ பயப்பிள்ளைக்கு அசிங்கமாக போயிடுது, என்னடா தூணோட போயிட்டு பாக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உடனே அவன் பார்த்துட்டு அடிச்சுட்டு ஐயோ உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கும்போது உடனே அப்படியே தாங்கி பிடிக்கிறத பார்த்தோன்னே எதுவுமே ஆகலை, இருந்தாலும் மயக்கம் போட்டுருவோம், இதை விட்டா இவன் கூட இருக்கிற சான்ஸ் கிடைக்காது அப்படின்ட்டு டொபுக்குன்னு மயக்கம் போட்டுறா. சும்மாவே நம்ம மெய்டு இந்த பிள்ளைக்கு ஏதாவது கத்துவா கதறுவா, இப்போ மயக்கம் போட்டு வேறு வந்துட்டு இருக்காளா, அவள் சும்மா இருப்பா உங்களால் தான் மயக்கம் போட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக தான் பார்க்குறான். அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அடுத்து எங்கே கூப்பிட்டு போயிருக்கானா அந்த ஜாப்பனீஸால் பாதிக்கப்பட்டு அனாதையான பிள்ளைங்களை பார்க்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போயிருக்கா ஹீரோவை. அங்கே இருக்கிற குட்டி பசங்க எல்லாருமே இங்கே இவ்வளோ நாள் கழிச்சு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்பப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு அந்த பசங்க சொல்லவும் அந்த பசங்களை பார்த்துக்கிற பாட்டி சொல்லவும் ஆக மொத்தத்தில் ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்துட்டு ஹீரோ வச்சிருக்க கன்னை தொட்டு பார்த்து இது உண்மையான கன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நைஸாக போய் அந்த கன்னை எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப அவனோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல அவன் ஹீரோயினை பார்த்து கன்னை நீட்ட ஆரம்பிச்சிடறான். எதுக்கு இப்போ இந்த கன்னை நீங்கள் எடுக்க வந்த அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லை அந்த குட்டி பையன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான், அவன் எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணிடுவான்னு தான் எடுக்க வந்தேங்கிறப்ப ஒரு ஆஃபீஸரோட கன்னை இப்படி இரிஷன் இல்லாமல் தரக்கூடாது, அதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைனா உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வான் பண்ண அந்த குட்டி பையன் வந்துட்டு நான் வளர்ந்து உங்களை மாதிரி தான் ஆகணும், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இந்த மாதிரி கெத்த கன்று வச்சுக்கிட்டு எங்களை கொடுமைப்படுத்துகிற சாம்பியன்ஸை நானும் கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறான், நீ ஒரு வேலையை நேசிக்கிற அப்படின்னா அந்த வேலையை நேசிக்கணும், இந்த வேலைக்கு வந்ததால் நான் ஒருத்தங்களை கொடுமைப்படுத்துவேன் பழிவாகுவேன் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. முதல் விஷயம் ஒரு வேலைக்கு வந்தால் அந்த வேலையில் தப்போ ரைட்டோ எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நீ நிற்கணும், கொடுமைப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா அது உனக்கு ஃபுல் மன நிம்மதியை தராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை பண்ணி அனுப்பிச்சிடும்போது ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறா, இவங்கெல்லாம் யாரால அனாதை ஏற்கப்பட்டாங்க, எல்லாம் அந்த ஜாப்பனீஸால் தான், ஆனால் இங்கே அந்த ஜாப்பனீஸை கொண்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ என்கிட்ட சுற்றி வளைச்சி எதுக்கு வர அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, உனக்கு தேவை அந்த லெட்ரு தானே, அந்த லெட்ரு நாளைக்கு அந்த வரப்போகிற ஆள் எங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இதில் கரெக்டாக இருக்குது, நீங்கள் பண்ண நினைக்கிறத பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அசால்ட்டாக கொடுத்துட்றான். இந்த இடத்துல எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, ஒரு வேளை ஹீரோ அசால்ட்டாக கொடுத்துட்டானே அப்படின்ட்டு. இதுதானே ஹீரோனுக்கு தேவைப்படும், ஒரு அசோசியேஷன் எதிர்பார்க்கறது தான், அங்கேருந்து வரவங்களே இங்கே உயிரோட விடக்கூடாது, விட்டால் நிறைய பேர்த்த அனாதாக்கிடுவாங்க, ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ அப்படிங்கிறது தான் அதுங்களோட கோவம். வெயிட் பண்ணி நம்ம கற்றுக்குட்டிங்கயோ நம்ம க்ரஷ் பயப்புள்ளையும் தான் காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம கற்றுக்குட்டிக்கு தெரிஞ்ச பயப்புள்ள போல, அந்த லேடி வந்துட்டு அழகான பொண்ணுலாம் அடிபடலாமா, இப்படி எப்படிமா போய் இப்படி அடிபட்ட, நாளைக்கு ஒன்று ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷோல்டரில் இருக்கிற கோட்டனை ஊற்றி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கற்றுக்குட்டி அதை கூட பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி நின்றுருப்பான். அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் திரும்பியே பார்ப்பான். இப்போ உங்களுக்கு ஓகே தானே, வலி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி எதுவும் பிரச்சனையா இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறப்ப இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெனிக்காயம் தான் லைட்டாக இருக்குது, நான் ஒரு மருந்து தரேன், அது கரெக்டாக போட்டால் எல்லாம் சரியாயிடும், ஏமா பக்கத்தில் இருக்கிற மெய்டு பொண்ணு நீ என் கூட வாமா நான் மருந்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த ஆண்டி கரெக்டாக வேலை பார்த்துட்டு போகிறாங்க. உடனே கற்றுக்குட்டி தூக்கி போட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நான் பண்ணது உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுதா இல்லை ஸ்டூப்பிட்டாக தெரியுதா அப்படிங்கும்போது சேச்சா அப்படிலாம் நினைக்கலங்க, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அந்த க்யூட்னஸில் நீங்கள் சாகசம் பண்ணும்போது ஏதாவது ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி க்யூட்னஸை நான் பார்க்கவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுக்குட்டி எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டை போடுறான். அப்படி போடும்போது அப்படியா நான் வந்துட்டு அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு இவங்க அடுத்த கட்டத்துக்கு பேசலான்னு போகும்போது நீடு பைபிளை குறுக்க வந்துட்டு மாத்திரை வாங்கிட்டேன் மேடம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கூப்பிடுது. செம்ம கடுப்பாயிட்டு இருக்கும்போது ஆமாம் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி மேடி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு உடனே கத்திக்குட்டி ஓ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, ஆமாம் ஏன் இல்லை நான் அவங்க கூட டின்னர் போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது வெயிடு பயப்புல ஐயோ அதெல்லாம் ஒத்துக்காதீங்க என்னோட எஜமானிக்கு அதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறான், கண்டிப்பாக நீ அங்கே டின்னருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் கற்றுக்குட்டி கிறிஸ்டோட லவ் அடுத்த கட்டமாக போயிட்டே இருக்குது. ரியல் பேரை விட இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 2 பேருமே 2 ஜானர். ஹீரோயினும் அவங்களோட டீம் எங்கே இருக்காங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த ஆள் அங்கே வருவாங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட இந்த மாதிரி ஹீரோ ஃபைலை அங்கே கொடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆள் கடுப்பாயிட்டு ஆக மொத்தத்தில் ஹீரோ எனக்கு எதிராக வேலை பார்க்குறானா இதுக்கு ஒரு முடிவு கட்டு அப்படின்ட்டு அந்த ஆள் கற்றுப்பான். அதே நேரம் இங்கே ஹீரோயின் கிட்ட அந்த அவங்க அசோசியேஷன்லேருந்து ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லாதமாக ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு நான் அவனை நம்பலாமா, ஏன்னா இது அவனா கொடுக்குற ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப நான் அவனை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதே மாதிரி அந்த வெர்சன் வந்தோடனே எல்லாருமே சுடுறாங்க. ஆனால் யார் கையிலையுமே சிக்காமையும் கையில் சிக்காமையும் எஸ்கேப் ஆகி போகிறப்ப கரெக்டாக ஹீரோயின் கன் பாயிண்டில் பிடிச்சி அவனை நிப்பட்டி வச்சிடறா. அந்த நேரத்தில் ஒரு கார் குறுக்க வரும் பாருங்களேன், யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஆக மொத்தத்தில் பிளானை இவங்க கிட்டேயும் கொடுத்துட்டு இவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆளை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறது தான் ஹீரோட பிளானு.
அங்கே ஹீரோவை பார்த்த உடனே இவ சுடாமா அப்படியே நின்றுடுறா. அவன் ஹீரோ அசால்ட்டாக வந்துட்டு அந்த அளவுக்கு கூப்பிட்டு போயிடுறான். இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் லேடி நான் நினச்சேன் இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன். அவனா அந்த லெட்டர் கொண்டாந்து கொடுக்கும்போதே நினச்சேன் நீ ஏன் அவனை சுடாமல் விட்ட, உன் பழைய காதலால் சுடாமல் விட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்க. உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் எடுத்து அவன் இங்கே இல்லை அந்த ஒருத்தங்க இன்வைட் பண்ணிவிட்டு அவன் ஜாப்பனீஸ் ஹோட்டலில் கொண்டு போய் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆக மொத்தத்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோ கூப்பிட்டு வந்தாலும் ஒரு ஆள், உங்ககிட்ட நாங்கள் ஒரு சில பிஸ்னஸ் பண்ண தான் வந்தோம், இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, புரட்சிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன கன் பாயிண்ட்லையும் நிறுத்தினால ஒரு பொண்ணு, அவளை 100 பீசஸாக நான் வெட்டணும், எப்படியாவது அவளை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அது யாருன்னு தான் நம்ம ஹீரோக்கு கரெக்டாக தெரியுமே. ஆக மொத்தத்தில் என் ஆளை கூறு போட தான் நீ எங்கேருந்து வந்திருக்கிய அப்படிங்கிற மாதிரி அவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறான். ஹீரோ நேராகவே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தேடி கரெக்டாக வந்துடுறான். அங்கே வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கும் உனக்கும் இருக்கிற டீலையும் நடுவில் குறுக்க யார் வந்தாலும் நான் பாட்டு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வந்த ஜாப்பனீஸை போட்டு தள்ளுறதுக்காக முகமுடி போட்டு நிற்கிறா. அங்கே இருக்கிறவனோ ஹீரோனை துண்டாக வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ தான் வரா அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறவன்ட்ட சமாளிக்கணும்ல, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும்ல. அதனால வெளியில் வந்து உன்கிட்ட நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ்காரன்ட்ட போயிட்டு நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு ஹீரோனை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, இப்போ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ என்னை வச்சு கேம் ஆடினியா என்ன? நான் உன்னை வச்சுலாம் உனக்கு கேம் ஆடுறது இல்லை எனக்கு வேணும்னே தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்கேன், அவன் எங்கே வந்து இறங்குவான் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனுக்கு பண்ண விஷயத்துக்காக நீ எனக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரிவெஞ்ச் எடுத்தது எனக்கு மட்டும் இல்லை, மொத்தம் ஜாப்பனீஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு குழந்தையும் அனாதையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் தான் உன்கிட்ட தெளிவாக சொன்னோம்ல, அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி இங்கே வந்து அங்கே எவ்வளோ பிரச்சனை ஆகும், அதனால நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு. உன்னோட சுயநலத்துக்காக நீ இப்படி என்னையும் சீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி சீட் பண்ணதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மணி பவர் இதுதான் இப்போ எனக்கு முக்கியம். அதனால உன்னோட பழைய லவ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ ஜெலஸ் ஆகி என்னை நம்பிட்ட, அவ்வளோதான். மற்றபடிலாம் உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உண்மையாகவே நான் கேட்குறேன், என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம பழைய லவ் உங்ககிட்ட இல்லை. அப்படி இருந்தோம் பழி வாங்கணுங்கிற பேரில் நீ என்னை ஒவ்வொரு டைமும் நீ லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, நீ ஏன் நம்மளுக்கே துரோகம் பண்ணுற? இது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவங்க கொண்டு போய் முடியும் தெரியுமா? இங்கே பாரு, இங்கே மற்றவங்க வாழ்கிறாங்க சாவுறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் பண்ணுற ஒரு விஷயம் இது எனக்கு நல்லதாக அமையணும் தான் நான் பார்ப்பேன், ஏன் மற்றவங்களுக்கு நல்லதாக அமையணும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீ இது இல்லவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, என் வாழ்க்கையை ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்க, ஆனால் நான் நல்லவனாக மட்டும் இருக்கணும், நீங்கள் திரும்பி வரும்போது லவ் பண்ணணும், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல ஸ்டெப்பை விட்டு கீழே இறங்கி பார்த்து அப்படின்னு சொல்லி அவளை நல்லா ரிவெஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விடுறான். அவள் அப்படியே கண் கலங்கிடுறா, அப்போ என்னை வச்சு நீ இவ்வளவும் ப்ளே பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு. நீ என்னை வச்சு ப்ளே பண்ணும்போது நான் உன்னை வச்சு ப்ளே பண்ணுறதுல தப்பே கிடையாது அப்படின்ட்டு அவளோட மனசை உடச்சி அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு உள்ளே போனால் அந்த ஜாப்பனீஸ்கார, நான் இங்கே வர்றதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னு ரெடி ஹீரோ ப்ரோக் ஃபீல்டில் இருக்கான். இவன் கூட சேர்ந்து வர நல்லா குடிச்சு இருக்கான். அப்படியே தள்ளாடி ஸ்டெப்பில் நடந்து வரும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனது மட்டும்தான் ஹீரோட மைண்டில் இருக்குது. அப்படியே தடுமாறி எப்படியோ அவனை கொண்டு வந்து சேர்த்துறான் அவனோட பாடி கார்டு. அங்கே கட் பண்ணி கவர்னரை காட்டினா எப்படியோ ஹீரோ அந்த ஜாப்பனீஸை மீட் பண்ணிட்டான். இருந்தால் நம்மளோட கண்ட்ரோல் எல்லாம் அவன்கிட்ட போய்டும், அதை ப்ரோக் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கே கத்தில் அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிறது தெரில. இப்போ கட்டினி நீந்து நம்ம கற்றுக்குட்டி பையபிளையை கூப்பிட்டு என்னோட பொறுப்புகள்லாம் நீ தான் ஏற்றுக்கணும், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எது பொறுப்புகளை நான் ஏற்றுக்கணும், நான் பார்த்துக்கணுமா? பெருசு உனக்கு என்னாச்சு? அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே நிற்கிறாரு அவனோட பாதுகாவலர், அவருக்கு அந்த பொறுப்பு தூக்கி கொடுத்துரு. என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, இந்த பதவியை எப்போ நான் அவனுக்கு தூக்கி கொடுக்க முடியும்? ஏன் தூக்கி கொடுக்க முடியாதா? இத்தனை வருஷமாக உனக்காக கஷ்டப்பட்டு எப்போ பார்த்தாலும் உனக்காக பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காருல, நீ சொன்ன இடத்துல தான் போயிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க, கரெக்டான ஆள் தான் அப்படிங்கும்போது அந்த ஆள் பழத்தை எடுத்து அடிக்கிறாங்க. ஆனால் ஷார்ப்பாக பிடிக்கிறான் அந்த பழத்தை. இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, என்னால் தான் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போகும்போது கவர்னருக்கு ஹார்ட் அட்டாக்காக வருது. எனக்கு என்னமோ 2 எபிசோடாக லாவண்யா சிஸ்டரும் ஜெயந்தி சிஸ்டரும் நம்ம கவர்னரை போட்டு தாக்குனதுல தான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு போனதில் தடுமாறி போகிறான். அங்கே இருக்கிற அவன் ஃப்ரெண்டு, என்ன பைபிள் அன்றைக்குமே குடிக்க மாட்டான், இன்னைக்கு தள்ளாறிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி அவன் அஸ்டன்ட்டு கேட்கும்போது, அது அந்த மேடம் வந்திருந்தாங்க. ஓ, காதல் வழின்னு இப்படி குடிச்சிருக்கானா, நான் போயிட்டு ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுக்கு? இல்லை இவனை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, விடிஞ்சதுக்கப்புறம் அவன் மூஞ்சி பார்த்து குடிச்சா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ட்டு ஃபோட்டோ காட்டி இவனை வெறுப்பேற்ற தான் அப்படிங்கும்போது ஹீரோ செம்ம கடுப்பில் இருக்கான், ஹீரோயின் அப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அது என்னமோ தெரிலங்க, என்னதான் முடப்பாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் தன் லவ்வரை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பசங்க மனசுடைஞ்சு போயிடுறாங்க.
ஆனால் பொண்ணுங்க எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் கேஷுவலாக தெரியாத மாதிரி அப்படியே அசால்ட்டாக இருப்பாங்க. கேட்டால் எங்களுக்கும் ப்ரோக் ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு வெளியில் சொல்லிக்கிறது. வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வெட்டிட்டு வெளியில் வந்து நான் சாப்பிட்டவே இல்லை, பட்னியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் குறிய வேண்டியது. இந்த மாதிரி ஹீரோவையும் ஆக்கிட்டாங்க, ஹீரோயினையும் ஆக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. என்னோட ஃபேவரட்டாக வந்துட்டு நம்ம கத்துக்குட்டியும் கிறிஸ் பயப்பிள்ளை தான். இப்படி பண்ணவங்க லவ் லெவலில் வேறு லெவலில் இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு உட்காந்துருக்கிறப்ப அவன் அஸ்டண்ட் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த ஜாப்பனீஸ்காரன் இன்வைட் பண்ண பார்ட்டிக்கு நம்ம போகிறோமே, அங்கே ஹீரோயின் வந்தால் அவங்கள ரியலைஸ் பண்ணி எதுவும் பிரச்சனை ஆகிடாதோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவள் வரமாட்டா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் அவள் வரமாட்டா, ஏன்னா நான் அந்தளவுக்கு அவளை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நமக்கு அவனை தான் காப்பிக்கிறாங்க. அந்த ஆள் செம்ம கடுப்பில் இருக்கான். ஏன்னா இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஜாப்பனீஸ்காரன் கூட ஒன்று சேர்த்துட்டான். அதனால இந்த ஆளுக்கு கட்ட வேண்டிய லோன் எல்லாத்தையும் சீக்கிரம் கேட்குறாங்களா. இதனால பெரிய டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. அதே நேரம் ஹீரோயின் மேலேயும் தான். அப்பா அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஜாப்பனீஸ்காரன் வந்தப்ப அட்டாக் பண்ண குரூப்பில் வந்துட்டு அது நம்ம ஹீரோயின் மாதிரியே இருந்துச்சான் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ ஆக மொத்தத்தில் அந்த புரட்சி குரூப்பில் இவங்களும் இருக்காங்களா, அப்போ ஹீரோயினும் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு டவுட் வருது. வில்லனுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதோ அந்த விஷயம் பக்காவாக தெரிஞ்சு போச்சு. ஹீரோயின் கிட்ட வழக்கம் போல நியூஸ் பேப்பர் கொடுக்குற மாதிரி அவங்க அசோசியேஷன்ல இருந்து வந்துட்டு, என்னாச்சு நீ என்ன பண்ண போற, ஹீரோவை கொல்ல போறியா இல்லை அந்த ஜாப்பனீஸ்காரனை கொல்ல போறியா, எப்போ பாரு கொல்லணும்ட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நான் இதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னா, நம்ம கத்துக்குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இவனோட அப்பா ஒரு பெரிய ஆள் தானே அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஹீரோயின் உள்ள போயிட்டு அந்த ஜாப்பனீஸ்காரனை கொன்னுலாம் கத்துக்குட்டியோட உள்ள போய் அப்படிதான் அவங்க பிளான் போட்டு கத்துக்குட்டியை கூப்பிட்டுட்டு உள்ள போறாங்க. இங்க பாரு ஏதாவது பிரச்சனை நடந்தா இங்க இந்த மொசாலா போயிடணும், நான் தான் காப்பாத்துவேன் அப்படின்ட்டு வந்து நிக்க கூடாது அப்படிங்கும்போது 2 பேரும் கை கொடுத்துட்டு உள்ள ஜோடியா உள்ள போறாங்க. ஜோடியா இவங்க உள்ள போனா ஆப்போசிட்ல நம்ம கிரஷ் பண்ணோம், நம்ம ஹீரோவும் ஜோடியா உள்ள வராங்க. இதை பார்த்து நம்ம கத்துக்குட்டிக்கு கொஞ்சம் பொசசிவாக, ஒரு பக்கம் கத்துக்குட்டியோட ஹீரோயினை பார்த்து இவனுக்கு காண்டாக, ஆக மொத்தத்துல மாத்தி 2 பேரும் செம்ம கட்டுப்பாயிருக்காங்க. நம்ம கத்துக்குட்டியை பார்க்கணுமே, கிரஷ் பிள்ளைய பார்த்து ரொம்ப பொசசிவாக, என்ன நம்ம அங்கிளோட வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த ஜாப்பனீஸ்காரல அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, பாட்டின்னு கூப்பிட்டேன், அதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயமும் இருக்கு, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதோட சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு பாட்டு போட்டுட்டு சொல்றாங்க. இங்க ஜோடியா டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் கிரஷ் பயவும் ஹீரோவும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது அப்படியே 2 பேரும் ஜோடியை மாத்திக்கிறாங்க. கரெக்டா நம்ம கிரஷ் பொண்ணு வந்துட்டு கத்துக்கிட்டையும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டேயும் மாறி போயிடுறாங்க. மாறி போனதுக்கு அப்புறம் இங்க இதுக்கு வந்திருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ ஏன் பிளானை சொதப்பி விட்ட, அதுக்காக நான் வேற ஒரு பிளானோட வந்திருக்கேன், இங்கே பாரு நீ இப்படி பண்ணிட்டு இருந்தால் அது பெரிய பிரச்சனையில் முடியும், எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே நடக்க போகிறது இல்லை, அவனை கொன்னா அந்த பிளான் ஸ்டாப் ஆகிடும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது முட்டாள்தனமும் யோசிச்சுட்டு இருக்காத, அந்த பிளான் அவனை கொன்னாதான் ஸ்டாப் ஆகவே ஆகாது அப்படின்ட்டு உடனே இங்கே பாரு உன்னை என்னால் ஸ்டாப் பண்ண முடியும், என் பாக்கெட்டில் கண்ணு இருக்குது அப்படியே நான் அவனை போடுதல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுறப்ப, ஓஹோ அப்படியா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோக்கிட்ட பழைய லவ் நினப்பு உண்டாக்குற மாதிரி டபுக்குன்னு கன் எடுத்து, இப்போ கொஞ்சம் பாரு கன்னு என் கையில் இருக்கு, எப்போவுமே நீ ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை நல்லா ஒம்பிக்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஏமாந்தாதுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்துட்டேன், உன்னோட சுயரூபம் எனக்கு நல்லாவே தெரியும், வெறும் துப்பாக்கி மட்டும்தான் நீ எடுத்த, அதில் இருக்கிற புல்லட் என் கையில் இருக்குது அப்படின்னா அதை காட்டும்போது தான் புரியுது. ஆக மொத்தத்தில் ஹீரோ பக்கா உஷாராக இருக்கான் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. சொல்கிறான், உனக்கு எனக்கு கொல்ல சான்ஸ் கொடுக்குறேன், நீ கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது, என்ன கொல்லணும்னு நினச்சா நான் எப்படி வேணாலும் கொல்லுவேன், அதைத்தான் சொல்கிறேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் டான்ஸ்லேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் பார்க்கணுமே நம்ம கத்துக்குட்டி பயப்புலையும் கிரஷ் பயப்புலையும், ஆமாம் அவங்க ஷோல்டர்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ட்டு டான்ஸ் நிப்பாட்டின உடனே அவளை ஒருத்தன் வந்து ஷோல்டரை அடிச்சுட்டு போகிறான். அஜியோ என்ன அப்படின்ட்டு கத்துக்குட்டி பயப்புல பதறிட்டு போக, இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் ஷோல்டர் சரியாயிடுச்சா, சரியாயிடுச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்களா, போகணும் போங்க எங்கள் ஆன்ட்டின்னு வேறு நான் சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கும்போது, இதே ஆண்டியா, ஆமாம் எங்கள் அங்கிள் கூட வேறு வந்திருக்கீங்க, 2 பேரும் லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டு கூட ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒன்றும் அவரை பிடிக்காது, என்னது எனக்கு ஒன்றும் அவரை பிடிக்காது, எங்கள் அப்பா சொல்கிறதால தான் அப்படின்னுட்டு இருந்தேன், அது உங்களுக்கு அவங்கள பிடிக்காது அதானே, இந்த என்கேஜ்மெண்ட்டு அதெல்லாம் அப்படின்னு கேள்விப்பட்டதால தான் நானும், இப்போ என்ன ஓவராக பொசசிவ் ஆகுறீங்களா, இல்லை எனக்கு ஒன்றும் பொசசிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு நடிக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ஏதோ என் மேலே உங்கள் மேலே லைட்டாக பொசசிவ் ஆன மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு கத்துக்குட்டி பைப்பில் போட்டு வாங்கிட்டு தான் அவ்வளோ அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் பாசிட்டிவாக தான் வருது. ஆக மொத்தத்தில் இங்கே பக்காவாக ஜாயிண்ட் ஆகிருக்குது, அங்கே பக்காவாக கட் ஆகிட்டு இருக்குது, அதுதான் விஷயம்.
என்ன சொல்லணும்னா க்ரஷ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு லவ்ங்கிற விஷயத்த அந்த கண்ணிலேயே இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே குழப்பி விட்டு உங்களுக்கு கூடுவாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும். அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா நேராக நம்ம ஜாப்பனீஸ்காரன்ட்ட தான் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். ஓ அவரோட பொண்ணா நீங்கள், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எங்கள் அப்பா கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு ஹீரோயின் அழகில் அவன் பையன் கொஞ்சம் மயங்கிடுறான். ஹீரோயினுக்கும் அதுதான் தேவை. ஏன்னா அவள் வேறு ஏதோ பிளான் வச்சிருக்கா. ஒரு பக்கம் போய் டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட பாடி கார்டு வந்துட்டு என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, முதல்ல வந்து நிற்கிறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல. அவன் என் கூட டான்ஸ் ஆடும்போது ஏதோ ஒரு விஷயம் சொன்னான், அவளை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆகா அப்பா அதுக்கு தான் பிளான் பண்ணிப்போம் அப்படிங்கும்போது நைஸாக அந்த ஜாப்பனீஸ்காரனை உள்ள கூப்பிட்டு போயிட்டு அவனோட ரூமுக்குள்ளே போயிட்டு எப்படி கொள்ளலான்னு பிளான் பண்ணியிருக்காருன்னா, அவள் கிஃப்ட்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தா தெரியுமா. அந்த கிஃப்ட் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு டை. அந்த டை அப்படியே கட்டி விடுற மாதிரி அவன் நெருக்கமாக போய் அந்த டைக்குள்ளே ஒரு நீடில் வச்சுருக்காங்க. இந்த அக்குபஞ்சர் நீடில் இருக்குல்ல, அதை வச்சு அப்படி போட்டு தரலாம் அப்படின்ட்டு கிட்ட நெருங்கி அப்படி போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து கதை தட்டி தான் ஜாப்பனீஸ்காரன் செம்ம டென்ஷன் ஆகிடுது. டென்ஷன் ஆகனே அவன் என்ன சொல்கிறான், பாருங்க உங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், இதை நீங்கள் இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது. வேணுனே என் பிளானை கெடுக்கணுன்னே இப்படி பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜாப்பனீஸ்காரன் சொல்லிடுறான். ஹீரோயின் செம்ம கட்டுப்பா, எதுக்கு இப்படி பண்ணான்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக போயிட்டு நம்ம பிளான் படி தானே எல்லாமே போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நீடில் வச்சு கரெக்டாக ஹீரோவை குத்த வரா. எனக்கு கொல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னு சொன்னேன், அதுக்காக தெரியாம நம்ம குத்தலாமா முதல் பின்னாடி ஏன் மூச்சுக்கு நேரம் வந்து குத்தணும்ல. என்னோட பிளானை ஒவ்வொரு டைமும் நீ கெடுத்துட்டு இருக்க, ஏன்டா அப்படி பண்ற, நீ தான் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவனை சாங் அடிச்சிட்டா எல்லா பிளானும் ஸ்டாப் ஆகிடுமா, இல்லை ஸ்டாப் ஆகிடுமா. இப்போ என்ன எனக்கு கொல்லணும் தானே, கொல்லு, என்ன கொண்டு அந்த பிளான் ஸ்டாப் ஆகிடும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நான் செத்தா இங்கே எல்லாமே க்ளியர் ஆகிடும். எது நீ அவனை கொண்டுக்கிட்டு என்ன கொல்லு அப்படிங்கும்போது ஹீரோயினால முடியல, எப்படி முடியும், உள்ளக்குள்ளதான் லவ் இருக்குதுல்ல. அதனால அப்படி கொஞ்சம் அப்படி கண் கலங்கி நிற்கும் போது என்னடா 3 எபிசோடா இன்னும் எந்த ஒரு கிஸ்ஸினும் வரலையேன்னு நினைச்சேன். போஸ்ட்க்குன்னு ஹீரோ போய் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். 2 ஹீரோ அப்படி டீப்பு டிஎஸோட கிஸ் பண்ணிக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு ஜோடி இந்த கிசரிகிற சீனை பார்த்துட்டு வெக்கப்பட்டு நிற்குது. அதுவும் யாருன்னா நம்ம கிறிஸ்து பயபுலையும் கத்துக்குட்டியும், அதுவும் கிறிஸ்து பயபுல ஐயோ அப்படின்ட்டு வெக்கப்பட்டு திரும்பும்போது நம்ம கத்துக்குட்டி பயபுல மட்டும் ஓசிண்ட ஒரு படம் தானே வாப்பில் பார்த்தா எது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கிறிஸ்து பொண்ணு அடிச்சு எடுத்துட்டு போறா. இவங்க 2 பேரும் வேண்டாம் வெறுப்பா சண்டை போட்டுக்கிட்டு இப்போ என் அங்கிள் இவங்களும் மிங்கிள் ஆயிட்டாங்களா, அப்ப நம்ம ரூட்டு கிளியர் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்து பயப்புல கூட இவன் ஜாலியா ஜோடி போட்டு ஓடி போயிடுறான். அது மொத்தத்தில் இப்படிதான் போயிருக்கு. அப்படியே கிஸ் பண்ற மாதிரியே நீ சொன்னா அடங்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு கிஸ் பண்ற மாதிரி அவன் பெல்ட்டை கழட்டி அவரோட கையை கட்டிட்டு அன்னைக்கால் சொல்றதுக்கு போட்டு போயிட்டு கார்ல போட்டு லாக் பண்ணிடுறான். நீ இங்க இருக்கிறதா பெட்ரு, என்னோட பிளானுக்கு நீ அட்டிக்கிட்டு குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கார்ல தூக்கி போட்டு அவன் அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறான். கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, இன்னும் ஹீரோயின் ஆளை காணும் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான் இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு. இந்த நேரத்தில் அவள் எப்படியோ அவனோட கைத்தை அவுத்து விட்டு அங்கே இருக்கிற ஒரு பிரிண்ட்டை பார்க்குறான். அது ஏதோ ஒரு வரைபடம் மாதிரி இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேப் தான், ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசி பார்த்தா டோரை யாரோ திறக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னா அங்கே நம்ம கவர்னர் கற்றுக்குட்டியோட அப்பனோட அஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து திறந்து உங்களை கவர்னர் மீட் பண்ணுன்னு சொன்னார், அதுவும் தனியாக மீட் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போகிறாங்க. தூரத்துலேருந்து கற்றுக்குட்டி பயப்புள்ள இவங்க கூட போகிறாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி அவன் போகிறான். நேரத்துக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு கவர்னர் ஆளுகிட்ட இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன நியூஸ்னா ஹீரோயினை கடத்திட்டோம், நீ வந்துட்டு இந்த மவுண்டன் வந்து தனியாக வரணும், அந்த இடம் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் ஒரு நியூஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதில் ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். ஆக மொத்தத்தில் அவளை பிரச்சனைலேருந்து தள்ளி வைக்க தான் பார்த்தேன், இவளே பிரச்சனையை போய் தேடி உட்காந்துருக்கிறான், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி கவர்னரை காட்டினா ஹீரோயின் வந்துட்டு என்ன எதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க, என்ன கடத்தி வைக்கிறது மூலமா ஹீரோ இங்கே வர வைக்கலான்னு தானே பிளான் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான், இருந்தாலும் உன்னை பற்றி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டு இருக்குமா. என்னன்னா நீ என் பையன் கூட நடந்த என்கேஜ்மெண்ட்டை ட்ராப் பண்ண ஓகே, ஆனால் அது பிளான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, உனக்கும் அந்த புரட்சிக்காரங்க குரூப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், மற்றபடி எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன இங்கே கடத்தி வச்சுட்டு அவன் லவ் தேடி இங்கே வருவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களோட முட்டாள்தனம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் என்னை வெறுத்துட்டான், என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அவனுக்கு கிடையாது, கண்டிப்பாக அவன் வரவே மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு என்னமோ உனக்கு அவன் மேலே லவ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவனுக்கும் அவன் மேலே லவ் இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்காம இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து பாடி கார்ட்ஸ் ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஹீரோ வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ சொன்னேன் லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்ட்டு, இப்போ உடனே தேடி அவன் வந்துட்டு இருக்கான், வரட்டும், என்னோட பிளான் எல்லாத்தையுமே முட்டுக்கட்டையாக இருந்தது, அவன் தான் ஏதோ சொந்தக்காரனாக போயிட்டான் அப்படிங்கிறதுல கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் விட்டு வைப்பான் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியாது. வரட்டும்ங்கும்போது ஹீரோ உள்ளே வரான், ஹீரோனை கட்டி போட்டு வர வச்சிருக்காங்களா, கொஞ்சம் பதட்டத்தோடு தான் வரான், என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். அவன் கிட்ட இருந்துட்டு கன்னு எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. வாப்பா வா, என்ன உன்னோட காதலியை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கிறதால நீ ரொம்ப ஃபீல் பண்ணி வந்திருக்கியா, நீங்கள் பாரு நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்,
தெரியும்ல. அப்புறம் என்னோட பிளான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. அதுவும் அந்த ஜாப்பனீஸ்காரன் என்னோட லோன்ஸை திருப்பி கேட்குற அளவுக்கு நீ பண்ணியிருக்கனா, அப்போ என்னை வச்சு நீ என்ன ப்ளே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருக்க? எனக்கு தெரியாது. நீ இல்லாமல் இருந்தா என்கிட்ட தான் அந்த ஜாப்பனீஸ்காரன் வந்திருப்பான். அதனால நீ இங்கேயே கிடந்து சாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம ஏன் இவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறல அப்படின்ட்டு ஹீரோவை போட்டு அட்டிக்க சொல்றாங்க. ஒரு தடவை ஹீரோவை போட்டு அந்த அடிக்கிறான். நீ இங்கிருந்து போயிடு, இருந்து சண்டை போடு, உன்னை நீயே வச்சுக்க, என்ன காப்பாற்றணும்னு யோசிக்காத, இங்கிருந்து போயிடு, மறுபடியும் அதை தப்பு பண்ணாத அப்படின்ட்டு போட்டு கத்திட்டு தான் ஹீரோயின். ஆனா அதெல்லாம் கேட்காம இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோ சைலண்டா ஒவ்வொரு அடியும் வாங்கிட்டு இருக்கான். என்ன இவங்களுக்குள்ள போட்டி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ட்ரூ லவ் இருக்குங்கிறது இந்த மாதிரி கட்டத்தில் காமிச்சிருவாங்க. ஹீரோயின் சேர்ல இருந்து அப்படியே விழுந்து ஹீரோ பக்கத்துல வரும்பொழுது, இங்க பாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதனால அந்த 5 வருஷ கதையா, உங்க அப்பா செத்ததுல இவளுக்கும் பங்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கு காரணமே, ஷூட் பண்ணதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் பயப்புல ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறான். ஆக மொத்தத்துல பின்னாடி ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதை கேட்டோடனே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி நீங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்றீங்க, ரொம்ப டீப்பா இருக்கீங்க, உங்களை பிரிச்ச பாவம் எனக்குங்க, அதனால இந்த மவுண்டன் மணிலேயே கோடிங் ஆகி ஃப்ரீஸ் ஆகி செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தால அங்க இருக்கிற அந்த கதவை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கேருந்து ஃப்ரீஸ் ஆகுற அந்த ஏர்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஹீரோயின் ஓடி போய் கதவை எப்படி திறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஹீரோ சொல்லிடுறான் அதை திறக்க முடியாது அப்படின்ட்டு. என்னோட குகைக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தா ஹீரோ இருக்கிற இடம் தெரிஞ்சு அவனோட பட ஆட்கள் வந்துடுறாங்க. சரி உள்ள போய் ஹீரோவை காப்பாற்றலாம் அப்படிங்கும் போது அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, ஹீரோ என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நாம பாட்டுக்கு போனா அவங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால நம்ம அமைதியா இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறப்ப இன்னொரு குரூப் வருது. அது எந்த குரூப் அப்படின்னா ஹீரோயினோட புரட்சி பட. அவங்க வராங்க, 2 பேரும் கண்ணா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நீட்டிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் ஒன்று சொல்றான், இங்க பாருங்க எனக்கு ஹீரோவை காப்பாற்றணும், மற்றபடி உங்க மேலதான் எனக்கு எந்த பர்சனல் பஞ்சன்ஸும் இல்லை. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஹீரோயின் உள்ள இருக்கா, அவளை நான் காப்பாற்றணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னன்னா இவங்க 2 பேரோட ஆட்கள் தானே உள்ள இருக்காங்க. சரி இங்க எப்படி உள்ள போயிட்டு அவங்கள எப்படி டார்கெட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற படையும் அவங்க கிட்ட இருக்கிற படையும் ஒரே ஈக்குவலா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரம் புதற்குள்ள இருந்துட்டு ஒரு மாஸ் எட்டி கொடுப்போம் பாருங்க. மாஸ் என்ட்ரி தான் இல்ல, சும்மா எட்டி பார்த்து நான் ஒரு ஐடியா வேணா சொல்லட்டுமா அப்படின்னு எல்லா கண்ணும் இவன் பக்கத்து இருப்பாங்க. நான் கவர்னரோட பையன், இங்க என்ன பிளான் அப்படின்னா, இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கடத்திட்டு வந்துட்டீங்க, நீங்க பணயமா வச்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் நீங்க வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி எங்க டாடி கிட்ட நீங்க கேக்குறீங்க. சரி ஏன் அந்த ஆளோட பையனாச்ச எங்களுக்கே ஏதாவது ட்விஸ்ட் வச்சுன்னா, சாச்சா உள்ள இருக்கிறது ஒன்று என் அங்கிள், இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்ன நீங்க கூட்டு போகலாம் தாராளமா அப்படிங்கிற மாதிரி சத்துக்குட்டி அங்க ஒரு ஹெல்ப் பண்ணிட்டான். இங்க உள்ள பார்த்தா வர ஃப்ரீஸ் காத்து அதிகமா வர இவங்க 2 பேரும் உரைய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருந்துட்டு உன்னை எப்படியாவது இங்கிருந்து வெளியே கூட்டு போயே தீருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல அந்த கதவை அவ்வளவு சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்மளை காப்பாற்ற இங்க யார் வருவாங்க அப்படின்னு தெரியலங்கும் போது அவ சொல்றா, என்னோட அசோசியேஷன் வரும், கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றப்ப, ஆமா என்னோட படையும் வெளியே இருக்கு, ஆனா அவங்களால உள்ள வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு 2 பேரும் இங்க நடுகிட்டு இருக்காங்க. அப்படியே அசால்ட்டா இவங்களை 2 பேர்த்தையும் லாக் பண்ணியாச்சு அப்படின்ட்டு வெளியில வர்றப்ப கவர்னருக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா அவரோட பையனை டார்கெட்டா வச்சு 2 குரூப்புமே எப்படியாவது ஹீரோயினை வெளியில கொண்டு வா, இல்ல உன் பையனை போட்டு தேடிட்டு வரும்போது, யோ அப்பா என் மேல ஏதாவது செம்ம கடுப்பு, ஏதாவது வெறுப்பு, இதெல்லாம் உனக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த நேரத்துல எல்லாத்தையும் காட்டி விட்டுறாத. துப்பாக்கி எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தியா, கரெக்டா என் தலையில வச்சிருக்காங்க, இல்ல உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேடா தம்பி, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், பேசிக்கிட்டே இருக்காதையா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கயா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் கேட்கறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்ட்டு ஹீரோனோட குரூப் கத்துது, எனக்கு ஹீரோ வேணும் அப்படின்ட்டு ஹீரோட குரூப் கத்துது. ஆக மொத்தத்துல என்ன தனித்தனியா பங்கு போட்டுப்பாங்க போல டாடி, எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அங்க இப்படி லாக்காய் நிற்கும் போது ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாக போறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்க அப்பாவை சாகடிக்கிறங்கிறது என் நோக்கம் கிடையாது, ஆனா அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன், அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணிக்கிட்டு தான் இருந்தது, ஆனா எனக்கு இருந்த குற்ற உணர்ச்சியும் அதுக்கப்புறம் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைச்சு ஹீரோக்கும் ஹீரோயின் மேல இருந்த கோவத்தை எல்லாத்தையும் சொல்றான். ஆமா என்னோட அப்பாவை கொண்ட விஷயத்துல எனக்கும் ஒரு மன கஷ்டம் இருந்துதான் செய்யுது, ஆனா அதையும் தாண்டி உன் மேல அதிகமாக லவ் இஷ்டம் போல, அதுதான் எனக்கு இது இன்னும் உன்னை பின்னாடி வர வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு. சரி இப்போவும் சரி உன் கண்ணை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல, தயவுசெய்து உன் கண்ணை ஒரு நிமிஷம் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிஸ் பண்ணுற ஹீரோவை
வெளியில பார்த்தா சுற்றி இருக்கிற கவர்னர் ஆட்கள் வேணாம் இப்படி பண்ணிடாதீங்க, ஹீரோவை தப்பிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னோட பையன், எனக்கு அவனை விட வேற எதுவும் முக்கியம் கிடையாது, முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கத்துக்குட்டி வந்துட்டு அவங்க கிட்ட அனுப்பிச்சு வச்சிடறாங்க கவர்னர் கிட்ட. ஆனால் போற போக்கில் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சுட ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் சுட ஆரம்பிச்சோடனே மாற்றி சுட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஹீரோ வந்துட்டு கரெக்டாக நம்ம கவர்னரை எய்ம் பண்ணி சுட நிற்கும் போது கத்துக்குட்டி பையன் வந்துட்டு உள்ள குறுக்கு வந்து தடுத்துறான், அப்பாவை சுற்றாதீங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் சுடலை, ஆனால் அவர் தப்பிச்சு அந்த காரில் ஏறி போறாரு. ஐயோ காரில் போவாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் புரியுது அந்த காரில் ஆல்ரெடி பாம்பு வச்சிருக்காங்க, அதில் வெடிச்சு அவர் இறந்துறாரு கவர்னர். கத்துக்குட்டி பையனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, அப்படியே ஒட்டஞ்சி போயிடுறான். எப்படியோ ஹீரோயினையும் காப்பாற்றி அவங்க டீம் கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் தான் திட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ அந்த கோவக்குள்ளே போன, ஏன் இப்படி பண்ண, எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்குமா போன அப்படிங்கும்போது ஹீரோனோட அப்பா மட்டும் லைட்டாக டவுட்டாக கேட்குறாரு. நீ எதுவும் வேற எதுவும் குரூப்ல இருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எனக்கு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப இங்க பாருமா இப்போதைக்கு நீ எங்கேயும் வெளியில போக வேணாம், எந்த ஒரு விஷயத்துக்காக வெளியில போக வேணாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இப்படியே இருந்தா என் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில போறா. அங்க இருக்கிற ரிக்ஷால ஏறும்போது வரையும் ஹீரோயினோட அப்பா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, இவ எதுவும் நமக்கு தெரியாம பண்றாளா அப்படின்னு. ஆனா அங்க ரிக்ஷா ஓட்டிட்டு வர யாருன்னு பார்த்தா அந்த புரட்சி குரூப்போட நம்ம ஹீரோனோட ஆள் தான். இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நான் ஓகே தான், ஆனா ஹீரோ எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ற அளவுக்கு நீங்க எதுவும் பிளான் போடலையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நான் அவனை காப்பாத்துறேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்பவும் சொல்றேன் ஹீரோவுக்கு பறிஞ்சு பேசாத. அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் அந்த ஜாப்பனீஸோட கூட்டு வச்சுட்டு தான் இருக்கான், அவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு இன்னும் நம்ம புரட்சி குரூப் யோசிச்சுட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க பாட்டுக்கு லூசுத்தனமா ஹீரோவுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் ரொம்ப நல்லாவா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசணும்னு அந்த பொண்ணுக்கு கடுப்பாய் போயிடுது. பண்ணி நம்ம கத்துக்குட்டியா தான் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்த ஃபீல்டில் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்கான். அப்படி செலுத்திட்டு இருக்கிற நேரம் வெளியில வந்துட்டு நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க, உங்க அப்பா எங்ககிட்ட இருந்து பேங்க்ல நிறைய பணம் வாங்கி போட்டிருக்காரு, அதெல்லாம் எங்களுக்கு வேணும், அது மட்டும் இல்லாம ப்ராப்பரான வட்டி எல்லாமே இன்ட்ரெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே இப்பவே வேணும் அப்படின்ட்டு வெளியில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கத்துக்குட்டியால என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கே ஹீரோயினும் வராங்க, ஹீரோவும் வராங்க. ரெண்டு பேரும் பார்த்துக்கும் போது வழக்கத்தோட லவ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ நாள் ஹீரோயின் மனசில் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ ஹீரோயினும் பலமாக சைட் அடிக்கிறான் நம்ம ஹீரோ. அங்கே பார்த்தா நம்ம ஃப்ரெஷ் பொண்ணு வந்திருக்கா. அவள் வந்து அப்படி பார்த்தோன்னே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்க பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஏன்னா ரிலேஷனான ஹீரோக்கும் அந்த மனசு வரலன்னு சொல்ல முடியாது, லவ்கீக வாழ்க்கையில் இணைஞ்சிட்டான். அதனால அவன் கண்டுக்காமல் இருந்திருப்பான். இந்த பொண்ணு போயிட்டு எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கணக்கு வரைக்கும் இந்த பொண்ணு பார்த்து இன்னும் 1 monthல வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோ போயிட்டு இங்க பாருமா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, என்ன இருந்தாலும் அவன் என்னோட சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அவன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான பேமெண்ட் இன்னைக்கு ஈவினிங்கே கிடைக்கும், அதை என் ஃப்ரெண்டே கொடுப்பான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டீ மச்சான் என்ன எதுக்கிட்ட கொடுத்துட்றேன், ஃப்ரெண்டில் செய் கரெக்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றான். அங்கே பார்த்தா கட்டுக்குத்தி பையன் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் பொழுது நம்ம க்ரஷ்ஷுக்குள்ளே தான் போயிட்டு எங்கள் பாரு நீ எதுக்கு பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஹீரோனும் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வர கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் க்ரஷ் பண்ணும் நம்ம கற்றுக்கிட்டையும் தனியாக போயிட்டு உள்ளே பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஹக் பண்ணி இங்கே பாரு உனக்குன்னு நான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவனும் உடஞ்சி அட ஆரம்பிச்சிடறான். எனக்கு யாருமே இல்லையோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லூசு பயல அதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா, மறுபடியும் நாலு அப்படின்ட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் உள்ளே வந்துட்டு நாங்களும் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாகிறாங்க. போயிட்டு என்னை மன்னிச்சிரு, அவரோட சாவுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கத்துக்குட்டி பையன் தெளிவாக புரிஞ்சுக்கிறான். இங்கே பாருங்க அங்கிள், அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செய்து உங்கள் மேலே பழிய போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எல்லா விதத்துலையும் நான் ஹெல்ப்பாக இருப்பேன், நீ என்கிட்ட கேட்கவும் தயங்காத, நான் கொடுக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்தால் போதும், மற்றபடி எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்துக்குட்டி பையனும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உனக்கு ஆறுதல் கொடுக்க இன்னொரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணுறாங்க கத்துக்குட்டி. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில் போகும்போது ஹீரோயினே கேட்குறா, இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல நம்ம நாட்டில், அதுக்கு நீங்கள் வர ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தாராளமா. அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவள் ஒரு இந்த அடாப்டட் சைல்டு தான் எடுத்து வளர்த்துட்டு இருப்பாள், அவங்கள கூப்பிட்டு தான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரா. ஹீரோ வந்துட்டு என்ன தனியாக வருவேன்னு பார்த்தா ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவை தான் மீட் பண்ண வந்தாங்கன்னு ஒரு பையன் அங்கே இருப்பான்ல, ஹீரோ எப்பவும் கேள்வி கேட்பான்ல, அவன் வந்துட்டு நீங்கள் எங்கே வந்தீங்க, ஓ அப்போது நீங்கள் இவங்கள தான் பார்க்க வந்தீங்களா அப்படிங்கும்போது ஐயோ அவன் ரொம்ப கெட்ட பையன், அவன் கூட தான் சேராதீங்க, அதுவும் இவன் கூட தான் அவுட்டிங் போவாதீங்க அப்படின்னு சொல்லி களைச்சி விட்டுட்டு இருக்கிறான். அவன் ஹீரோ இருந்துட்டு ஆகா குட்டி சத்தம் வேலையை பார்க்குதே, நானே பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவளையே கேட்டிருக்கேன்ட்டு அவுட்டிங்க்கு போகலான்னு வந்தா ஒரு கூட்டத்தை கூட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி சத்தம் வேற ஏகப்பட்ட விட்டுகள் அள்ளி போடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். என்ன சொல்லுவேன்னா அவர் என்னதான் முரட்டுத்தனமான ஆளாக இருந்தாலும் ரொம்ப
ரொம்ப சாஃப்ட் ஹார்ட், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அப்படி தெரியல, நீ பழக உனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பிடிச்சவங்களா இருந்தால் எனக்கு கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, குட்டி பையன் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிருப்பான். அப்படியே சேர்ந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் கையை குடிக்கலான்னு போகும்போது இன்னொரு குட்டி சத்தம் உள்ளே வந்து களைச்சி விட்டுருது. அட்ட குட்டி சாத்தவங்களா இங்கேருந்து உங்களை அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன்ட்ட உனக்கு நான் நிறைய காசு தரேன், என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே, உன் பிளான் எனக்கு புரியுது, நீ நல்லவன் நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறத விட எங்கள் அக்கா நினைக்கிறாங்க, அதனால நான் இங்கேருந்து இவங்களை எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடுறேன், நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட்டத்தை எல்லாத்தையுமே அவன் அங்கே அழைச்சிட்டு போயிடுறான். இப்போ இவங்க 2 பேத்துக்கு தனியாக பேச கொஞ்சம் டைம் கிடைக்குது. இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஆமாம் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 5 வருஷமாக இதுக்கு வர நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ இல்லாமல் இங்கே வர்றதுக்கு எனக்கு மனசும் பிடிக்கல, அதே மாதிரி உன்னை மிஸ் பண்ணுறதாலையும் நான் இங்கே வரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்கை சொல்கிறான். எனக்குள்ள என்னதான் கோவமாக இருந்தாலும், உன்னை படிவாங்கன்னு என்ன இருந்தாலும், ஒவ்வொரு டைமும் யாராவது ஜோடியாக போகும்போதும் இல்லை காதல் வயப்பட்டு என் முன்னாடி அவங்க இருக்கும்போதும் என்னோட மனசு ஒன்று தான் தேடி இருக்கு. அந்த தேடுற நேரத்தில் எல்லாத்தையுமே நீ எனக்கு ஒரு ட்ரீமாவோ இல்லை ஒரு பின்பமாவோ தான் தெரிஞ்ச. அப்போல்லாம் யோசிப்பேன், இவன் ஏன் இப்படி பண்ணுனா, ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வழியாக அனுபவிச்சுட்டு இருக்கவே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கா ஒரு நாள் நீ திரும்பி வருவேன், உன்னை பழிவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சதை விட உன்னை நான் மறுபடியும் எப்படி லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது தான் அதிகம். ஓ அப்படியா, அவள் ஸ்டார்டிங்கில் நீ என்ன அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருந்த, அது ரிவெஞ்ச், அது தனி டிபார்ட்மெண்ட். அப்போ இது லவ், இது வேற டிபார்ட்மெண்ட். பேசிட்டே போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க ஹீரோனுக்கு அந்த கேண்டி சாக்லேட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறா. இவங்க 2 பேரும் போறப்ப அந்த சைனீஸ் காதலர்கள் ஒருத்தங்களை சொல்லுவாங்களே, அவங்க 2 பேர்த்தையும் அந்த கேண்டிலேயே வரைஞ்சி ஹீரோயின் கையில் கொடுக்கும் பொழுது அவ்வளோ ஹாப்பி ஆகிடுறா. நீங்க 2 பேரும் இப்படி தான் இருக்கீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப இப்போ புரியுது எதுக்கு இந்த கேண்டியை காட்டினாங்கன்ட்டு. இந்த ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து இருக்கிய அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அவளோட விஷயத்துலயே கரெக்டாக இருக்கும்பொழுது நான் அந்த மேப்பை பார்த்தேன். அந்த மேப்பில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்களுக்கு நீ கெட்டது பண்ண போறது இல்லை, நல்லது தான் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ உன்னோட விஷயத்திலேயே நீ கரெக்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆனா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களோட லவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கரெக்டா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப சுட்டி பசங்க குரூப் வந்துட்டு கத்திடுறாங்க, என்னோட பர்ச்சேசிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஆகா இப்போ கிஸ் பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வெக்கப்பட்டுட்டே இருக்கிறப்ப ஹீரோயினை டிராப் பண்ண போறான். அப்படி டிராப் பண்ண போகும்பொழுது அவங்க அம்மா வந்து பாத்துடுறாங்க, நீ என்ன இவங்க கூட வந்துட்டு இருக்கா, அதுவும் உனக்கு நிச்சயம் பண்ண என்னோட அங்கிள் கூட வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் இது எப்படி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இவன் ரொம்ப மோசக்காரன மச்சமா, இவன் ரொம்ப கெட்ட பையன், நீ இவன் பக்கத்துல தான் நிக்க கூடாது, வா அப்படின்னு இழுத்துக்கிறாங்க. அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல ஹீரோவுக்கு. ஏன்னா ஹீரோ ஒரு கெட்டவனா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மா பின்னாடி இருந்துட்டு போ அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சைகை காட்டிட்டு இருக்கா. நீ என்னடி சைகை காட்டிட்டு இருக்க, என்ன தாண்டி நடக்குது அப்படின்ட்டு. நான் இன்னொரு நாள் வரேன், அன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறத நீ வரவே வேணாம் பாரு, இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இருந்துட்டு போ நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டிட்டு இருக்கும்போது நீ உள்ள வாடி அப்படின்ட்டு அவங்க அம்மா பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஹீரோட நினைப்பா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கிஸ் மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ மாடிலாம் ஏறி வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். இப்பதானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, மறுபடியும் என்ன இல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சா அதை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது பயமுள்ள கிஸ்ஸை பத்தி பேசுறானோ, நானும் கிஸ் ஆகி போச்சுன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பரவாயில்ல அப்படி என்ன கொடுக்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப அவன் இருந்துக்கிட்டு நான் கொடுக்க வந்ததே இதுதான் அப்படின்ட்டு அவள் லாக்கெட்டா போட்டிருப்பால ஹீரோ கொடுத்த மோதிரம், அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு இதுவா இதை ரொம்ப நேரமா விட்ட கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஏகப்பட்ட இடைஞ்சல், ஏகப்பட்ட தடங்கள், அதுக்கு நடுவில் இந்த குட்டி சாத்தான்கள் வேற, அதனால கொடுக்க முடியல. சரி உன்னை வீட்டில் ட்ரா பண்றதுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இன்னொரு சாத்தான் வந்து எடுத்துட்டுச்சு. எங்க அம்மா சாத்தான்லாம் சொல்லக்கூடாது, ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க கொடுக்குற மாதிரியே லைட்டா ஒரு கிஸ் அப்படியே கொடுத்துட்டு எனக்கு டைம் ஆச்சு, நாம நாளைக்கு மீட் பண்ணுவோமா கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறான். பண்ணி அவன் ஜாப்பனீஸ் காரனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. யார் எழுதியிருக்கா அப்படின்னா கவர்னர் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அவரு சாகறதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரை வாங்கி பார்க்கும்பொழுது அந்த ஆளு சாகறதுக்கு முன்னாடி இந்த ஆளுக்கு லெட்டர் எழுதிட்டு தான் செத்துருக்கான். அந்த மாதிரி புரட்சி படையில சேர்ந்த ஒரு ஆளும் நம்ம ஹீரோவும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் எழுதிட்டு செத்துருக்காங்க. அதை கேட்ட உடனே அந்த ஆளு செம்ம காண்டாகுது. ஹீரோயின் பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கதால ஹீரோயினை ஃபர்ஸ்ட் போய் கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே, நம்ம குரூப்லயே ஒரு புரட்சி படையில ஒரு ஆள் இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்தது, ஆனா நான் அதை முழுசா நம்ப யாரு உங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கிறப்ப அந்த கவர்னர் தான் அவர் என் மேல பிரச்சனையால அப்படி சொல்லியிருப்பாரு, அந்த புரட்சி படையில இருந்தாங்களோ ஒரு ஆள், நம்ம குரூப்ல இருந்து இன்னொரு ஆள், அவங்கள பார்க்க போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு போறான்.
ஆக மொத்தத்தில் ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிச்சு ஹீரோனை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹீரோனை கடத்தி தான் வச்சிருக்காங்க. இதுதான் உங்க லவ்வர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், முன்னாள் லவ்வர் அப்படின்ட்டு. இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா, இல்லை சம்மந்தம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ தெளிவாக சொல்லிடுறான், எனக்கும் இவனை பிடிக்காது தான், நான் வெறுத்துட்டு தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா எப்படி உன்னை நான் வளர விட்டுருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இங்கே ரயில்வே ப்ராஜெக்ட் அதுன்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன், அது எப்படி முடியும் அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு வந்த லெட்டரில் அப்படி தான் இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. அப்போ இவ்வளோ உண்மையாக லவ் பண்ணலையா? இல்லை. அப்போ நான் சுடவா இல்லை நீங்க சொல்றீங்களா அப்படிங்கும்போது, இல்லை நானே சொல்றேன் அப்படின்ட்டு கன்னை எடுத்துட்டு வந்து நிற்கிறப்ப, என்னோட புரட்சி படையை பற்றி நான் சொல்லி உனக்கு தெரிய வேணும் இல்லை, ஏன்னா நீ லவ் பண்ணியிருந்தாலும் உங்க அப்பாவையும் சுட்டு கொண்டு நான் தானே, என்ன சுடுறதுனா சுடு, ஆனால் என்ன சுட்டு தள்ளிட்டா இது இப்படியே முடியும்னு நினைக்காத. உனக்கும் இந்த உன் பக்கத்தில் நிற்கிறான ஜாப்பனீஸ்காரனுக்கும் அவனுக்கு பெரிய ஆப்பு ரெடியாக இருக்கும், என்னை கொள்றதாவ என்னோட புரட்சி படையை அமைதிப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அப்போ செத்து ஒழி அப்படின்ட்டு கரெக்டாக ஹீரோனை சுட்டு தள்ளிடுறான். ஜாப்பனீஸ்காரனுக்குனா ஒரே சந்தோஷம். உனனா என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டா இருந்தேன், இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன், உன்னோட காதலியே நீ சுட்டு தள்ளியிருக்கனா நீ கண்டிப்பா எனக்கு உண்மையா இருந்திருப்ப அப்படின்ட்டு அவனால அங்க ரயில்வே ஸ்டேஷன் வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் டெவலப் ஆகுது. ஆனா இன்னும் ஒரு வருத்தம் அவன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு, ஏனோட சுட்டு தள்ளிட்டோமே அப்படின்ட்டு. ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது, என்னப்பா லவ் ஃபெயிலியர்ல இருக்கியா, உன்னோட சொந்த சுய வெறுப்பு, அதுக்கப்புறம் காசுக்காக தானே இப்போ ஹீரோனை சுட்டு தள்ளினேன், அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாம உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம், இல்ல உன் கையிலே சுட்டு கொண்டுட்டிய, ஆமா அதுக்கு நான் ஃபீல் பண்ணோம், அப்போ உன்னோட ரிவென்ச்சை நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப, என்னோட ரிவென்ச்சை நான் ஒன்றும் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. அது யாருன்னா ஹீரோ உயிரோட வந்து நிற்கிறா. ஐயோ பேய் அப்படின்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு பயந்துடுறான். நான் பேயெல்லாம் இல்லை, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்னது உயிரோட தான் இருக்கியா? ஆமா, ஹீரோவும் நானும் லாஸ்ட்டாக அவுட்டிங் போகும்போது இந்த திட்டத்தால அந்த ஜாப்பனீஸ்காரனை ஏமாற்றி நாம எவ்வளோ பயன்பட போகிறோம், அதனால இந்த நாட்டுக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவனை எங்க வலைக்குள்ள விழ வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பராக இருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த கவர்னர் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு லெட்டர் போச்சுல, அது கவர்னர்லாம் எழுதல, நாங்க தான் எழுதி அனுப்பணும், எங்களை நாங்களே ட்ராப் பண்ணிக்கிட்டோம். அவனை பொறுத்த வரைக்கும் புரட்சிப்படையை அழைச்சாச்சு, இனிமேல் இங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கே தெரியாம நாங்க ஒரு குழி தோண்டிட்டு இருப்போம், அதுல கரெக்டா ஒரு நாள் அவங்க லாக் பண்ணுவோம், அதுக்கு தான் இப்படி ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், அட பாவீங்களா இவன் கேடினா நீ ஜில்லா கேடியா இருப்ப போறியே, ஆமா கொஞ்சம் தள்ளி உட்காரியா, என் ஆள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா செத்து போயிட்டேன்னு நடிச்சு யார் கணக்கும் தெரியாம மறைஞ்ச வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்க லவ் வேற அதிகமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு பக்கத்துல உட்காந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, அங்க ஹீரோட பாடி கார்டு இருப்பான்ல, அவனுக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயமே என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு அவனை அமைதிப்படுத்தி வச்சிருப்பான் போல. ஆக மொத்தத்துல உனக்கும் இது தெரியலடா அப்படிங்கிறப்ப, இல்ல இன்னும் 2 பேத்துக்கும் தெரியும் அப்படின்ட்டு யாருன்னா நம்ம கத்துக்குட்டியும் கிரஷம் கொண்டு தான் வராங்க, அவங்க 2 பேத்துக்கு இந்த உண்மை தெரியும் போல. இப்படியா ஒரு ஹாப்பியா அங்க முடிக்கிறாங்க. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஹீரோ யோசிச்ச மாதிரியே இந்த ஜாப்பனீஸ்காரங்களுக்கு குழி தோண்டி அடாப்டட் சைல்டுகளுக்கும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் சிறப்பா பண்ணினா அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டை போட்டு இப்ப ஹீரோட ஃபேமிலி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. அந்த குழந்தை ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட, எனக்கு அம்மா வச்ச பேர் பிடிக்கல, அதை மாத்தினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுவும் அங்க போனதுக்கு அப்புறம் உன் பேர் தானப்பா, மாத்திக்கலாம் நான் அம்மா கிட்ட ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன உடனே ஒய்ஃப் பேச்சை கேட்டு அமைதியா உட்காந்துறான். இந்த அப்பா பேச்சை மட்டும் நம்பவே கூடாது, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா பக்கமே செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் வராங்க. யாரு, நம்ம கிரஷ் பொண்ணும் நம்ம கத்துக்குட்டின்னா, அங்கு நீங்களாவது என் பக்கம் நிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்துட்டு கிரஷ் பொண்ணுகிட்டே ரொம்ப ஒட்டிக்கிறான். அப்புறம் அந்த குட்டி பையனுக்கு ஊட்டி விடுறது என்ன, இப்படியும் இந்த ஹாப்பியா இவங்க ஃபேமிலி வைக்கிற மாதிரி இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. எனக்கு என்னமோ கிளைமேக்ஸை கொஞ்சம் டக்குன்னு சப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.